ஹாய் அஃபிஷியல் பாண்டியன், ஹாய் பாண்டியன், மகேஷ் அஃபிஷியல் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹலோ ரோஹித், ஹாய் ரோஹித், பாப்ஸ் இல்லையா, சிவகுமார், சுந்தரேசன், मंगेश, சொல்லுங்க मंगेश। आई लव यू मेरे प्यारे प्यारे भाभी जी, आप बहुत क्यूट और बहुत सुंदर लगी। थैंक यू थैंक यू थैंक यू थैंक यू। चलो मैं हाय, चलो फर्स्ट लाइक, थैंक यू स्वामी शंकर, हाय शंकर, किशोर, हाय किशोर, சுந்தரேசன், அர்ஜுன், ஷங்கர் சொல்லுங்கள். இந்த இனிய இரவு நேரத்தில் ஒரு வணக்கம் அழகி, குமரேஷன், குரா செல்வம், தீபக், ஹாய் தீபக், கண்ணை மூடி என்ன பண்ணீங்க? கண்ணை மூடி உங்களை தாங்க நான் நினச்சேன். அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல் செல்லமே, ஹாய்மா சாப்பிட்டியா? ஜெயமந்தா, வணக்கம். நீங்கள் எந்த ஒரு ஹலோ நிலா, சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? இப்போ தான் சாப்பிட்டேங்க, இட்லி சாப்பிட்டேன். இட்லி, இது மட்டன் குழம்பு. செல்லோ சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் சுவாமி. நீங்கள் எல்லாம் சாப்பிட்டீங்களா? ஹாப்பி பொங்கல், ஹாப்பி பொங்கல். அப்புறம் குட் மார்னிங் ஜான், ஹலோ நிலா, சங்கர். லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மறந்துட போகிறீங்க. ஸ்க்ரீன் டபுள் டேப் பண்ணி லைக் போட்டுக்கோங்க. ஹாப்பி பர்த்டே ஸ்ரீனிவாசா, உங்களுக்கு தான் ஹாப்பி பர்த்டே, எனக்கு ஒன்றும் இல்லை. வணக்கம் யூடியூப், வணக்கம் எஸ்ஜி, ஹாய், எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? எப்படி இருக்கீங்க மோனி? நான் ஒரே ஒரு அதில் ஒரு வாய்ஸ் நோட்டு போட்டேன், அது ப்ராப்ளம்லாம் ஒன்றும் இல்லையே, ஓகேவா? நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சாப்பிட்டீங்களா? வந்துட்டிங்களா? ஹாய் பியூட்டி சதீஷ், வணக்கம் வணக்கம் வணக்கம். லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஷங்கர், ஹாய் ஷங்கர். சுவாமி, என்ன சாப்பிட்டீங்க மோனி? வந்துட்டிங்களா இன்றைக்கி நேரத்தோட? யார் அது? ஹாய் நிலா, வாங்க நிலா, வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா நிலா? தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் எல்லாருக்கும், வாழ்த்துக்கள். நோ சரி, ஓகே, ஓகே ஓகே மோனிக்குட்டி, ஓகே. நான் சாப்பிட்டேன் பட்டு தோசை. சூப்பர் சூப்பர் சுவாமி. ஹாய் லீலா, ஜாக்கி, ஹாய் ஜாக்கி. அப்புறம் சுதா, நீங்கள் எந்த ஊர் சொல்லுங்கள்? கல்பாக்கம்ங்கண்ணா, நீங்கள் எந்த ஊர்? மறக்காமல் லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹாய் பாப்ஸு, க்ரீன் காஸ்டியூம் இன் க்ரீன் வேஸ். ஆமாம்மா, க்ரீன் வேஸ்ன்னு பேரை வச்சுட்டு க்ரீன் கலரில் வரலன்னா எப்படி? அதான் இன்றைக்கி க்ரீன் கலரில் வந்தாச்சு. அப்புறம் மகுத்தண்ணன், வாங்க, நல்லா இருக்கீங்களா? கிஷோர், வாய்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, தொண்டை கட்டிக்கிச்சு சுத்தமாக. இப்பயாவது பரவாயில்ல, காலையில் சுத்தமாக வரவே இல்லை குரல், ஏதோ கரக்கரான்னு பேசிக்கிட்டு இருந்தேன். சுடு தண்ணி வச்சு நல்லா வாயை கொப்பளிச்சேன். இருந்தாலுமே வலிக்குது தொண்டை. பனி என்ன ஒரு அளவுக்கு தாங்க பனி பெய்யணும், கடுப்பாக இருக்குது. பேசாம வெய்ய காலமே தாங்கிடலாம் போல இருக்குது, பனிக்காலம் தாங்கவே முடியல. இப்போது ஒரு நம்ம மட்டும் இருந்தால் ஓகேங்க, கூட ஒருத்தவங்க உடம்பு ஒரு மாதிரி இல்லை. சில பேருக்கு புழுங்குது, சில பேருக்கு குளிருது. சரி, நம்ம போய் எங்கே போய் எட்ட உட்காரலானாலும் முடியலை, என்ன பண்ணுறது? அவங்க ஃபேனை போட்டுடுறாங்க. ராத்திரியில் குளிர் எடுத்து தொலையுது, ஃபேன் ஆஃப் பண்ணால் கொசு கடிக்குது. ரொம்ப மோசமாக இருக்குங்க. 6 மணி கதவை திறந்துட்டா எங்கேக்கிற கொசுலாம் இது இப்படிலாம் கிடையாதுங்க இந்த வீட்டில். இப்போ என்ன புதுசாக அப்படி ஆகுது. அதான் எதிரில் ஒருத்தி குந்தாணி வந்தா, புது கொடுத்தணும். அவள் குப்பையை வச்சே கொசு வர வச்சுட்டா, கிறுக்கச்சிங்க. வெயிட்டு அதிகமாக இருப்பீங்க போல், ரொம்ப வெயிட்டு. ஆனால் இயரிங் போட்டிருக்கீங்க, ஸ்டில் வாய்ஸு சரியில்லை. வெயிட் அதிகம் உள்ள வெயிட் அப்படி ஒன்றும் இல்லை, ஆனால் கொஞ்சம் வெயிட்டு தான். ஆனால் அந்த அளவுக்கு ஒன்றும் தெரியல, பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் டைம் நான் இன்னைக்கு பொங்கல் காசு இன்னைக்கு வாங்கிட்டேன். ஸ்க்ரீன் டபுள் டாப் பண்ணுங்க, இந்த மாதிரி டபுள் டாப் பண்ணி லைக் போட்டுட்டு இந்த சப்ஸ்கிரைபை தொட்டு ஆல் கொடுத்துருங்க, ஓகேவா? இன்னொரு 1 வீக்கு தான் கைஸ். இன்னொரு 1 வீக்கில் நம்மளோட சேனலில் பழையபடி வியூஸ் அதிகமாகவே வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் வேணால் பாருங்கள், எனக்கு நம்பிக்கை இருக்குது. அது வரைக்கும் கொஞ்சம் இப்படி ஏறும் இறங்கும், ஈடும் தைத்தமாக இருக்கும். இன்னும் ஒரு 1 வீக்கு தாங்க. இன்னும் ஒரு 1 வீக்கில் வியூஸ் நமக்கு ஹை ஆகிடும். அப்புறம் கமெண்ட்ஸ் பண்ணால் தெரியலன்னுலாம் யாரும் ஃபீல் பண்ணக்கூடாது, ஓகேவா? ஏன் நான் அடித்து இவ்வளோ கன்ஃபார்மாக சொல்கிறேன் அப்படின்னா, ஆமாம்,
நான் ஒருத்தவங்க மேலே நம்பிக்கை வச்சுருக்கேன். கண்டிப்பாக என்னுடைய வியூஸ் அதிகமாகவே ஏறும். உங்கள் வீட்டில் ஒரு 200 கிலோ இருக்குமா? நீங்கள் மிஞ்சி போனால் ஒரு ஒட்டக குச்சி மாதிரி தான் இருப்பீங்க. அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல். அருள், ஹாய் அருள். பாப்ஸோட கமெண்ட் படித்த மாதிரி ஒரு ஃபீலு, இல்லாத மாதிரியும் ஒரு ஃபீலு. கண்டிப்பாக வந்துடுங்க வியூஸ். கண்டிப்பாக வியூஸ் வரேங்க, அதிகமாக போகுதாம்மா. எப்போவுமே பாசிட்டிவாகவே பேசுவோம், ஓகேவா? நெகட்டிவாலாம் பேச வேணாம். ஏறும், அதுக்கான நேரம் வரும். நிலா, உனக்கு டப்பாங் ஞாபகம் இருக்கு? டப்பாங்கா ஞாபகம் இருக்கு. யாரோ ஒருத்தர் கேட்டிருந்தாரு டப்பாங்க யூஸ் பண்ணுங்கன்னு. அதையும் நான் பண்ணேன், கேணுச்சு. எந்த ஒரு யூடியூபர்ஸும் பண்ண மாட்டாங்க, நான் பண்ணேன் அதை. பொங்கலுக்கு பெரியவர்களுக்கு எப்போ கும்பிட உள்ளீர்கள்? அதெல்லாம் நான் செய்ய மாட்டேங்க. லைக், சப்ஸ்கிரைப், ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்க காய்ஸ். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஹாய் தலை, ஹாய். ஒர்க்கு முடிச்சுட்டு வந்தாச்சா? சங்கர் ஹாய். ஐயப்பன் ஹாய். வெல்கம். மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹை ஆகட்டும், வாழ்த்துக்கள் தங்கம். சுவாமி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சா? தங்கம் நல்லா இருக்கேங்க. ஹாய் கிரஷ். ஏஆரிங் நல்லா இருக்குங்க. தேங்க்யூடா செல்லமே. ஜிங்கிலி ஜிமிக்கி போட்டு பல்லக்கு ரவிக்க போட்டு எங்க நீயும். ஐயோ, சாங்லாம் அவரை பாடக்கூடாது. சாய்ஸ், ஹாய் சாய்ஸ். நல்லா இருக்கீங்களா? ஏய் தலை, என்ன நான் வந்துட்டியா வீட்டுக்கு? லவ் யூ அக்கா. எம் பூவா, ஐ லவ் யூ டார்லிங். கொலஞ்சி, சக்தி, சூர்யா, பாப்ஸு, ரெயின், சம்மர் தாங்களெல்லாம் வின்டர் தாங்க முடியாது. உண்மை, வின்டர் தாங்க தான் முடியலங்க. கடுப்பாக இருக்குது. வேலை கெட்டு போகுது. தூங்கி முடிச்சா மூட்டு உடம்பு ஃபுல்லாக வலிக்குது. கூனி குறுகிய படுத்து கிடக்குறோம்ல, அது காலையில் எழுந்திருக்கும் போது உடம்பெல்லாம் செம்ம பெயினாக இருக்குது. ஏன்டா குளிக்கிறோன்னு இருக்குது. சுடு தண்ணி வச்சு குளித்தா திட்டுறாங்க வேறு வீட்டில். சுடு தண்ணி அடிக்கடி வச்சு குளித்தா சுறுசுறுப்பு போயிடுமா, அது வேறு திட்டுறாங்க வேறு. பச்சை தண்ணியில் எங்கெங்கே போய் உடம்புல தண்ணி, அது என் உடம்பு நார்மலாகவே சூடாக இருக்குங்க. என் உடம்பு எப்போ தொட்டாலும் சூடாக ஒரு ஃபீல் இருக்கும். சில்லுன்னே இருக்காது என் உடம்பு. அப்படியே இப்போ கூட பாருங்க, கதைன்னு இருக்குது. என் ஆசை என்கிட்ட என்ன தான் பண்ணுவார், ரொம்ப அவர் உடம்பு சில்லுன்னு காலையில் வந்து தொடுவார். தொடாத அப்படின்பேன். என்னோட உடம்பு சூடாகவே இருக்கும். அப்புறம் என்ன பண்ணுவார், நிறையா டைம் வந்து என் கை இடுக்கில் கையை உள்ளுட்பனாலும் கதைன்னு இருக்குடி. நான் தான் ஐஸ் கட்டி, நீங்கள் எடு காலை நவுத்து கையை நவுத்து, ஐஸ் கட்டி மாதிரி இருக்கு அப்படிம்பேன். வந்துட்டேன், வீட்டில் தான் இருக்கு. வந்தாச்சு, சாப்பிட்டியா நீ? ரொம்ப கூலிங்காக இருக்குங்க இங்கே டே டைம்லேயும். காட்டுப்பாரு, கதவே திறக்க முடியல, சில்லுன்னு காற்று வந்துட்டே இருக்குது. அதுலேயும் கொஞ்ச நேரம் வீட்டுக்குள்ளே அடக்கமாக இருந்துட்டு வெளியில் போனால் ஐயோப்பா சரியான குளிருது. ஒரே நேரத்தில் எதை பார்க்குறதுன்னு தெரியலையே. 1 மணி நேரம் இருக்குல்ல, 1 மணி நேரத்தில் கொஞ்ச நேரம் கண்ணை பாரு, கொஞ்ச நேரம் பொட்டை பாரு, அப்புறம் வந்து காதை பாரு, அப்புறம் கையை பாரு, கழுத்தை பாரு. சிலங்களே லைக், சப்ஸ்கிரைப், ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. காதில் கம்மல் வெயிட்டாக இல்லையா? ரொம்ப வெயிட் இல்லை, பார்க்க அப்படி தெரியுதா? வெயிட்லெஸ் தான், ரொம்ப சொல்ல முடியாது, ஓரளவுக்கு. ஆஃப்டர் 5:30 PM ஆல்வேஸ் ஃப்ரீ. பட் உனக்காக வெயிட்டிங் புரியும்னு நினைக்கிறேன். நீயும் டெய்லியும் வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருக்க. டேவாக போயிட்டே தான் இருக்கு, ஒவ்வொரு டேவும். இங்கேயும் கூலிங் தான். எப்படா வெயில் வந்தால் கூட ஏசியை போட்டு தூங்கிடலாம். வெயில் வந்தால் கூட எதையோ ஒரு தலையில் இதையும் கட்டி ஷாலை கையை மறைச்சி கூட வெயிலில் போயிடலாம். அப்படியே கருத்து போனால் கூட நம்ம நாமளாக இருப்போம். இந்த வின்டர் நிஜமாக சொல்கிறேன், எனக்கு அப்படியே மூட்டி தூக்கம் வந்துக்கிட்டே இருக்க. மதியம் தூங்கிட்டேன். மதியம் என்ன ஆச்சு தெரியுமா? லைக்கு, சப்ஸ்கிரைப், ஓகே, தேங்க்யூ சந்தோஷ், தேங்க்யூ. மதியம் என்ன ஆச்சு, இன்றைக்கி தானே இந்த காசு டேட் வந்து 13/2 to 5 அப்படின்னு அதில் போட்டிருந்துச்சு. சரி 2 மணிக்கா போய்க்கலாம் அப்படின்ட்டு நான் ஒரு 1 மணி 12:45 இருக்கும். நானும் பாப்பாவுக்கு ஒரு உடம்பு சரியில்லைன்ட்டு அது அசதியில் அப்படியே தூங்கிச்சு. அது பக்கத்தில் நானும் அந்த மதியம் ஒரு ரீல்ஸ் ஒன்று அப்லோட் பண்ணல, அது பண்ணிவிட்டு அப்படியே தூங்கிட்டு திடீர்னு முழு சாப்பாடு கூட செய்யலை. சோறு மட்டும் வடித்து வச்சுட்டு குழம்பு செய்யலை. கறி அந்த பழைய கொஞ்சோடு எலும்பு கொஞ்சம் வச்சுருந்தோம் சூப்பு வைக்கிறதுக்காக. அந்த எலும்பு எடுத்து வெளில வச்சுட்டு தூங்கிட்டேன். அப்புறம் டக்குன்னு முழிச்சு பார்க்குற மணி 3:30. என்னடா இது, ஐயோ ரேஷன் கடையில் வேறு இது எப்படி வாங்கணும்னு வேறு தெரியலையே, என்னன்னு ஒன்றும் புரியல. அப்புறம் சரி டக்குன்னு தூங்கி முடிச்சு போனால் இவர் பாத்ரூமில் குளிச்சுட்டு இருந்தார்.
ஏய் கதவை தட்டிட்டே மணி 3:30 ஆகுதுடா, அந்த காசு தராங்கல்ல அந்த தீபாவளி காசு, அது என்ன பொங்க காசு அப்படின்னா, அதெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு போடி ஆன்ட்டா அப்பதான் சொல்றதுக்கு அப்படின்னா, ஓ வாங்கிட்டியா கல்லன், இதுக்கு மட்டும் நீ கரெக்டாக போய் வாங்கியிருக்க பார்த்தியா, எப்படி போய் வாங்கின, ஆமாம் இது பெரிய அதிசயமா அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்தாக்கா ஏதோ கொடுத்துருக்காங்க போல இருக்கு. என்னன்னாக்கா எங்களுக்கெல்லாம் தரவே இல்லை. அதான் ஏதோ முந்திரி பச்சரிசி வெல்லம் கரும்பெல்லாம் கொடுத்தாங்களாம், எங்களுக்கு இல்லைங்கிறான். அது எப்படி இப்போ ஒரு பொங்க காசு கொடுக்குறாங்க அப்படின்னா இத்தனை பேருக்குன்னு இந்தந்த பொருள் எல்லாம் எண்ணி தானே வருது. அது என்ன மொத்தமாக துணி கடையா எல்லாம் கும்பலாக வந்தாங்க வாரிட்டு போயிட்டாங்க. அதெல்லாம் கும்பல் அடிச்சு முடிஞ்சிருச்சு, காலி ஆயிடுச்சுப்பா, அதெல்லாம் ஒன்றுமே இல்லைப்பா அப்படின்ட்டு இருக்காங்க போல இருக்கு. ஓ கரும்பெல்லாம் தருவாங்க போல இருக்கு. அது எப்படி இந்த தன காடுக்குன்னு இருக்குல்ல, இவனுங்க எப்படி இப்படி சுருட்டுறானுங்க பாருங்க. அப்புறம் எங்கள் காடுக்கு வந்து என்னது எண்ணெய் மட்டும் வாங்கியிருக்காங்க போல இருக்கு. துவரம்பருப்பு வேணுமான்னு கேட்டிருக்காங்க. வேணாம், நான் மல்லிகை ஜாமான்லேருந்து எடுத்துட்டேன் இந்த வாட்டி 1 கிலோ. சரி வேணான்னு இருக்காங்க. மெசேஜ் வரணும்ல, மெசேஜே வரவே இல்லை. அதுக்கப்புறம் போன மாதம் வந்து ஒரு 2-3 மாதமாக மெசேஜே வரல. போன மாதம் போயிட்டு கேட்டாங்க, என்னம்மா நாங்கள் வாங்குகிறோம் எண்ணெய் வாங்குகிறோம், இருங்க தேங்க்யூ சொல்லிக்கலாம். அக்கு ஷார்ட்டு வீடியோ ஓகே அடி போலி, தேங்க்யூ மாயாவி, தேங்க்யூ டிஆர், தேங்க்யூ செல்லம். லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சீக்கிரம். ஸ்க்ரீனை வந்து இப்படி டபுள் டாப் பண்ணுங்கள், மேலே இருக்கிற டிபியை டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் ஒரு மாதம் மட்டும்தாங்க வாங்கி பார்த்தோம். என்னென்ன வாங்கி பார்த்தோன்னா எண்ணெய், பருப்பு, பச்சரிசி, அப்புறம் ரேஷன் அரிசி, அந்த அது என்னது இட்லி அரிசி வாங்கி பார்த்தோம். வாங்கினோமா அன்னைக்கு மெசேஜ் ஒரு டைம் வந்ததுங்க. அடுத்த நாள் வெறும் துவரம்பருப்பு எண்ணெய், சர்க்கரை, துவரம்பருப்பு, இது 3 மிச்ச பொருள் கேட்பாங்க வேணும். அன்னைக்கு ஃபுல்லாக அந்த மந்த்து ஃபுல்லாக மெசேஜே வரவே இல்லை. போன மாதம் அதுக்கு முந்தின மாதத்தில் என்ன கேட்டாங்க, ஏமா நாங்கள் வாங்குகிற பொருள் மெசேஜே வரமாட்டேங்குது, வேணா நாங்கள் தாலுக்கா ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணோமான்னு என் வீட்டுக்காரர் கேட்டார். ஐயோ வேணாங்க அப்படின்னுச்சு. அப்புறம் போன மாதம் போய் வாங்கினோன்னே மெசேஜ் வந்துருச்சு. இப்போ அதே மாதிரி இன்றைக்கி காலையில் இது எண்ணெய் சர்க்கரை மட்டும் வாங்கியிருக்காங்க, துவரம் வேணும் மெசேஜ் வரல. அப்புறம் தான் எங்களுக்கு விஷயம் புரியுது, நம்ம எந்த பொருள் வேணான்னு அன்றைக்கி சொல்கிறோமோ அதை அவங்க சுருட்டிக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, இங்கே மெசேஜ் பொருள் வந்து வாங்கின மாதிரி அனுப்புகிறதே கிடையாது. ஏன்னா வாங்குற மாதிரி அனுப்புனா அந்த 2 பொருள் தான், மிச்ச பொருள் அதை என்ன பண்ணிடுறாங்கன்னா, நம்ம எதெல்லாம் வேணாம்னு சொல்கிறோமோ அந்த பொருள் எல்லாத்தையும் அவங்க என்ன பண்ணுறாங்க, அதை அவங்க சைடில் விற்றுருவாங்க போல இருக்குது. அதனாலே நமக்கு மெசேஜ் வரமாட்டேங்குது. அதான் இன்றைக்கி காலையில் முடிவு பண்ணோம், நம்ம யூஸ் பண்ணுறோம் யூஸ் பண்ணல, ஆனால் நமக்குன்னு கொடுக்குற பொருள் மிஞ்சி போனால் அது ஒரு 300 ரூபா தான் வரும் போலக்குது டோட்டலே. அதை அவனுக்கு விடக்கூடாது, அவனுக்கு விடவே கூடாது. அவன் விற்று தின்றதுக்காக நமக்கு கவர்மெண்ட் கொடுக்குது. அதான் நான் சொன்னேன், அடுத்த மாதம் ஒரு கார்டுக்கு என்னெல்லாம் பொருள் வருமோ அத்தனை பொருளையும் எடுத்து வைடா, நான் தின்றேன் இல்லை தூக்கி ஏதோ பண்ணுறேன், ஆனால் அவனுக்கு மட்டும் விடவே கூடாது. எனக்கு செம்ம ஆத்திரமாக இருக்குது. நம்ம பொருளுங்களை எல்லாம் அவனுங்க விற்று தின்றானுங்க. நீங்கள் என்ன பண்ணுங்க, எல்லாருமே சொல்கிறேன், மிஞ்சு போனால் டோட்டல் பொருள் எவ்வளோன்னு தெரில, எனக்கு தெரிஞ்சு ஒரு 300 ரூபா, நான் 500 ரூபா கூட வரட்டும்டா, அதை நீங்கள் வாங்கி வேறு இல்லாதப்பட்டவங்களுக்கு கூட கொடுத்துருங்க, இவனுங்களுக்கு மட்டும் விடவே விடாதீங்க. லைக்கு சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கம்ப்ளைண்ட் டு கலெக்டர் ஆஃபீஸ், கம்ப்ளைண்ட்டெல்லாம் வேலைக்கு ஆகாது, அதெல்லாம் வேலைக்கே ஆகாது. எதாக இருந்தாலும் அப்படி இப்படி போய் தான் வேலையை முடிக்கணும். ரொம்ப நேரம்லாம் போனோன்னா ஒன்றுத்துக்கும் பருப்பு வேகாது. ஸ்க்ரீனை வந்து டபுள் டாப் பண்ணுங்க காய்ஸ். நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் எல்லோரும் உங்கள் வீட்டு ரேஷன் கார்டில் டீ தூள் கூட கொடுக்குறாங்க போல இருக்குது. நல்லா இருக்குது, நல்லா இல்லை காய்ஸ். எல்லோரும் வாங்கிடுங்க. வாங்கிட்டு எவ்வளோ ஏழை மக்கள் இருக்காங்க அவங்களுக்கு கூட கொடுத்துருங்க. ஆனால் அவனுங்களுக்கு மட்டும் விட்டு வைக்காதீங்க. ஏன்னா நாங்கள் 2 மந்த் பார்த்துட்டோம். நாங்கள் எக்ஸ்ட்ரா 4 பொருள் சேர்த்து வாங்குறப்போ மெசேஜ் வருது. 2 பொருளை வாங்கிட்டு, ஏன்னா எங்களுக்கு அதெல்லாம் யூசேஜே கிடையாது ஃபஸ்ட்டு. அதனால் வேணான்னா அன்றைக்கி மெசேஜ் வர மாட்டேங்குது. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, சம்பளத்துக்கு சம்பளம், சைடில் கிம்பளம், விற்கிற பொருளில் நம்ம கூட கவரிங் செயின் போட்டுட்ருக்கோங்க. அவளுங்க தாங்க 5-6 செயின் போட்டு ஒரு செயின் 10 என்னது எத்தனை பவுன், 10 பவுன் வரும் பொழுது. அவ்வளோ பெரிய உருட்டை கை ஃபுல்லாக தங்க வளையல். இதெல்லாம் எப்படி வருதுங்கிறீங்க? எல்லாம் நம்ம பொருள், நம்ம காசு, நம்ம வேணான்னு நீங்கள் ஒரு ரேஷன் கடைக்கு எத்தனை பேர் இருப்பாங்க? ஒரு 2000 3000 ஒரு தலைக்கட்டு
அப்போ ஒரு ஆளுக்கும் 200 வச்சுப்பாரு. இத்தனை பேருக்கு ஒரு மாசத்துல எவ்வளோ காசு கண்ணுக்கு தெரியாம போய்கிட்டு இருக்கு நம்ம காசு. மக்கள் நம்ம ரொம்பவே முட்டாளா இருக்கிறோம். தயவு செய்து சொல்றேன், ஒரு 100 நீங்க தின்ன கூட தேவையில்லடா. நீங்க வந்து இப்போ ஒரு 2 பால் பாக்கெட் சேர்த்து வாங்கினதான் நினச்சிட்டு போங்க. மல்லிகை கடைக்கு போகிறோம், 2 பிஸ்கட்டை சேர்த்து வாங்கினதான் நினச்சி எல்லாம் இனிமேல் எவனும் எந்த பொருளும் விடாதீங்க. எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுங்க, அதை நீங்கள் தின்னுங்க. தின்னாட்டி அவன் தூக்கி கூட கொடுத்துருங்க. ஆனால் அவனுக்கு மட்டும் விட்டு வைக்காதீங்க. ஸ்க்ரீனை வந்து டபுள் டாப் பண்ணுங்க காய்ஸ். லைக்கு, சப்ஸ்கிரைப், ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஹாய் பார்த்தி, ஹாய் ஹாய் ஹாய். சிவா ப்ரோ, நேற்று ஒரு கோட கண்டினியூஷன் ஸ்டாண்ட் அப் டார்லிங். அம்மா டைமண்ட் லைவ் வரேன். டைமண்ட் லைவ் வரேன். சாரி செம்மையாக இருக்குது செல்லம். தேங்க்யூங்க அக்கா. வணக்கம், எப்படி இருக்கீங்க? பாலாஜி, ஹாய் பாலாஜி. ஓகே மோனி. ஓ, இதுவே நீ இப்போ தான் கண்டுபிடிக்கிறேன். எனக்கு அதை பற்றி தெரியாதுடா. நான் அதெல்லாம் போய் வாங்கியிருந்தா தானே எனக்கு தெரியும். அதை பற்றி எனக்கு இதெல்லாம் அப்போவே தெரிஞ்சிருந்தா நான் இதெல்லாம் ஒரு அவேர்னஸ்ஸாக நான் யூடியூப்பில் சொல்லி இதுக்குன்னு ஒரு வீடியோ போட்டுக்கிட்டே இருந்திருப்பேன். மக்கள் நம்ம எவ்வளோ முட்டாளாக இருக்கோம் பார்க்குறீங்களா? ரொம்ப முட்டாளாக இருக்கோங்க. அதுக்குன்னு நம்ம இப்படியெல்லாம் இருக்கவே கூடாதுங்க. ஏழையின் வயிற்றுல இப்படியெல்லாம் அடிக்கவே கூடாதுங்க. மக்களுடைய சாபம் நல்லா இருப்பாங்களா அவங்களாம்? அதனால் யாரும் வந்து உங்களுக்குன்னு கொடுக்குற பொருளை நீங்கள் யாரும் விட்டு கொடுக்கவே கொடுக்காதீங்க. இது இப்போ காமன் லைஃப் ஃபேமிலி. வெயிட் பண்ணுங்கள் 10 மினிட், இப்போ 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். மெம்பர்ஷிப் லைவும் நான் ஆன் பண்ணுறேன். பிளாட்டினம் லைவ் இருக்குது, டைமண்ட் லைவ் இருக்குது. எந்த லைவ் வேணுமோ சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயினே ஆக மாட்டேங்குது. ஆமாம், என்னையெல்லாம் வீட்டில் ரேஷன் கடை செடியே விட மாட்டாங்க. ஏன் தெரியுமா? போய் சண்டை போட்டுருவேன். என்னோட கேரக்டர் எப்படி தெரியுமாங்க? நம்மளா வேணா விட்டு கொடுக்கலாமே தவிர நம்மளோட பொருள் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு ஒன்று போகுது அப்படின்னா எனக்கெல்லாம் மனசே தாங்காதுங்க. அப்படியே ஒரு மாதிரியாக இருக்கும் எனக்கெல்லாம். வந்து ரேஷன் கடையில் நீங்கள் சொல்லாமல் உங்கள் கார்டில் இருந்து பொருள் எடுக்க முடியாது. அதெல்லாம் சும்மா காத. நீ மெசேஜே வரலடா, மெசேஜ் வரலன்னா அங்கே எடுக்கிறாங்கன்னு அதுக்கெல்லாம் ஆப்ஷன் இருக்குது. டிமிக்கி கொடுக்கறதுக்கெல்லாம் ஆப்ஷன் இருக்குது. நீ நினச்சிட்டு உட்காந்துருக்கிற. கேமரா வச்சுட்டாக்கா திருடம் வரமாட்டான்னு நீ நினைக்கிற. கேமரா இருந்தாலுமே திருடிட்டு போகிறதுக்கு டெக்னிக் வந்து போச்சு இப்போ. அது கூட தெரியாதா உங்களுக்கு? அப்படின்னு பார்த்தாக்கா பேங்க்கில் சொல்கிறோம் இந்த இது அந்த இது அப்படி வரும், இந்த ஓடிபி அப்படி பண்ணுறேன். அதையும் அனுப்பி திருடுறதுக்கு ஒரு கும்பல் இருக்குல்ல. எல்லாம் டெக்னாலஜி தான். திருடனுக்கு வழியாக சொல்லித்தரணும். திருடன் தான். அவன் என்னைக்கு திருந்த மாட்டான். திருடனுக்கு வழியாக தெரியாது. படித்தாலும் படிக்காட்டியும் திருடன் தான். அவன் எந்த இதுக்கு வேணாலும். இப்போ ஒரு பீரோ எடுத்துக்கோ, எப்படி இப்போ நியூஸில் பார்க்குற பீரோ லாக்கே ஓடல, ஆனால் பீரோ திறந்துருக்கு. எப்படி? அந்த டெக்னிக் அவனுங்களுக்கு தான் தெரியும். கை வந்த கலைக்காரனுங்கடா அவனுங்க. அது ஒன்றும் இல்லைடா, புதுசாக வாங்கியிருக்கலாம், அப்படிதான் இருக்கும். போவோம், பழகிடுமா? வச்சா கண்டிப்பாக மெசேஜ். நான் கைரேகை கொடுத்து வச்சாதான் அவன் தராங்களே பொருள். கைரேகை வச்சா கண்டிப்பாக வருமா? வருது, மெசேஜ் வர மாட்டேங்குது. கைரேகை இல்லாமல் யார் தான் தரா? புதுசாக 2 மாதத்துக்கு முன்னாடி கண்ணு ரேகை வச்சு எடுக்கணும். நாங்கள் அந்த கண்ணு ரேகை பதியவே இல்லை. வயசானதுக்கெல்லாம் கண்ணே தேஞ்சு போச்சு போல இருக்கு. வைக்கிறான் எடுக்கிறான் விட மாட்டேங்குது. ஒரு ஆளுக்கு 20 நிமிஷம் ஆகுது. நான் வாழ்க்கையே வெறுத்துட்டேன். இனிமேட்டு ரேஷன் கடைக்கெலாம் நான் வரவே மாட்டேன். சாமியை முடியல சாமி. அப்படி எதிர் வெயில் அடிக்குது பாரு. எனக்கு அப்படியே பின் மண்டெல்லாம் சூடு ஏறி போச்சு. என்ன ஒரு எக்ஸாம்பிளா? குடும்ப உறுப்பினர்கள் யார் வேண்டாம் என்ற எல்லாம் குட்டி கூறாங்க. நாங்கள் தான் பெரியவங்க. நான் தான் போகணும், இல்லையா ஹஸ்பண்ட் போகணும், அவ்வளோதான். என்னாச்சு உங்கள் ஸ்வீட் வாய்ஸ்? கண்ணு வச்சுட்டீங்க. ஹாய் சரு, ஹாய் ஹாய் ஹாய். யூடியூப் நயன்தாரா மேடம் போய் ரேஷன் கடைக்கெல்லாம் போகலாமா? சரி, நான் கேட்குறேன். எனக்கு ஒரே டவுட்டு. இப்போ நம்மளாம் ரேஷன் கடைக்கு போகிறோம். பெரிய பெரிய பணக்காரங்கள்லாம் நம்ம ரேஷன் கடையில் பார்க்கவே முடிய மாட்டேங்குது.
அந்த அவங்களும் அந்த உறுப்பினருக்காரங்க கை ரேகை வச்சாதானே பொருள் தரேன்றாங்க. ஏன் பெரிய பெரிய பணக்காரங்களாம் ரேஷன் கடையில் நான் இன்ன வரைக்கும் நின்று வாங்கி பார்த்ததே இல்லை. பொருள் வாங்கலைன்னா கார்டு கேன்சல் பண்ணிவிடுன்னு வேற ஒரு ரூல்ஸ் இருக்கான். அவங்க யாரை விட்டு வாங்குறாங்க? ஒன்று அவங்க புருஷனாவது வரணும், இல்லை அந்த அம்மா வரணும், இல்லை பிள்ளைங்க வரணும். எல்லாம் பணக்காரங்களாக இருக்காங்க. ஆனால் ஒரு நாள் யாரும் காரை விட்டு இறங்கி வந்து ரேஷன் கடையில் பொருள் வாங்கி நான் பார்த்ததே இல்லையே. அவங்களாம் எங்கே போய் வாங்குறாங்க? ஏன் அவங்களுக்குலாம் இன்னும் கார்டு கேன்சல் ஆகாமல் இருக்குது? எல்லாருமே நம்ம மிடில் கிளாஸ் தானே நிற்கிறாங்க க்யூவில். என்ன காரணம்? எனக்கு நிறைய டவுட்டு சொல்லுடா. அப்போ ரேஷன் கார்டுக்கும் ஒரு ஆப் இருக்குது, அதில் மெசேஜ் வர்றது இல்லைன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. அங்கே கம்ப்ளைண்ட் பண்ண அவசியம் கிடையாது. அங்கே தாலுக்கா ஆஃபீஸுக்கு போவான உடனே வந்து போச்சு அடுத்த நாள் மெசேஜ். பாப்ஸு அப்படி இல்லை, ரிச் பீப்புளுக்கு கௌரவ கார்டா? என்ன சொல்கிறீங்க? இது எனக்கு தெரியாமல் போச்சு. பாண்டிச்சேரியில் மட்டும்தான் பணக்கார கார்டு ஏழை கார்டுன்னு 2 கார்டு வித்தியாசம் இருக்குது, 3 கார்டு வித்தியாசம் இருக்குது. தமிழ்நாட்டில் கூட அப்படி இருக்கா? அவங்களுக்கெல்லாம் வீட்டுக்கு போகிறோண்டா வீட்டுக்கே போயிடுவாங்களா? இல்லைடா நிஜமா சீரியஸாவா? ஏன் நானும் நிறைய ரேஷன் கடை ரோட்டில் எல்லாம் பார்க்குறேன். யாருமே ஒரு பணக்காரங்க நின்று வாங்கி நான் பார்த்ததே கிடையாது. ரேஷன் கார்டை வச்சுருக்க மாட்டாங்க. ரிச் பீப்புள் டிஃப்ரெண்ட் கலர் ரேஷன் கார்டு இருக்குங்க. ஓ அப்படியா? இதெல்லாம் வேறையா? அது எப்படி ரிச் பீப்புள்னு அவங்க ரேஷன் கார்டு பதியும் போதே அவங்களுடைய ஃபுல்லு அந்த இதெல்லாம் கேட்பாங்களா? ஏன் நம்ம அப்ளை பண்ண போகும்போது ஏன் நம்மளை பார்த்து கேட்க மாட்டேங்கிறாங்க? நீங்கள் பணக்காரங்களா இல்லை ஏழையான்னு ஏன் கேட்க மாட்டேங்கிறாங்க? அது எப்படி பணக்காரன்னு அவங்களுக்கு தெரியுது அப்ளை பண்ண போகும்போது? ஆதார் கார்டு பேன் கார்டு கொடுத்து அப்ளை பண்ணுறாங்க. அது கொடுக்கும்போதே இதில் பணக்காரன்னு சொல்லி அதுக்கு தகுந்த கார்டு வந்துருமா? பேன் கார்டை வச்சு வந்துருமா? நான் என்ன விளையாட்டு கதை சொல்கிறேன், சீரியஸாக தான் சொல்கிறேன். நிஜமாவாடா? இது என்னடா எனக்கு புதுசாக இருக்குது. வர வர லேடி விடிவி கணேஷ் மாதிரி ஆகுது வாய்ஸ். சரி சரி, லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. மெம்பர்ஷிப் லைவ் இருக்குது. ஜாயின் பண்ணவே மாட்டேங்கிறீங்க. ரொம்ப ஃபீலாக இருக்குது, எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. யூடியூப்பை இதை நினச்சே எனக்கு உடம்பு சரியில்லாமல் போல இருக்குது. 1-2 ஜாயினிங் ஆனால் கூட நான் நிம்மதியாக தூங்குவேன். ராத்திரியில் தூக்கம் வேறு வர மாட்டேங்குது. நிறைய ஜாயினிங் பார்த்தாலா? ஜாயினிங்கே இல்லைன்னா கஷ்டமாக இருக்குது. ஹாய், அடுத்த இந்தியன் பார்ட்டி ரெடியா? அப்படியா? மந்த்லி இன்கம்மை வச்சு கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்போ பேன் கார்டை கையில் கொடுப்பாங்க. அது கொடுத்து சரி நான் கேட்குறேன். இப்போ ஒரு இந்த மாதம் கார்டை அப்ளை பண்ணுறான், ரேஷன் கார்டு வந்துருச்சு. திடீர்னு 2 மாதத்துல அவன் ரிச் பீப்புள் ஆகிடுறான், ரொம்ப பணக்காரன் ஆகிடும். ஆட்டோமேட்டிக்காக அப்போ அந்த கார்டு மாறிடுமா? சொல்லுங்கள். எப்படியும் பேன் கார்டு அப்ளை பண்ணி தான் கையில் வச்சுருப்போம். பேன் கார்டு இல்லாத புதுசில் பண்ணுறாங்க. சரி, பேன் கார்டே இப்போ தாங்க வந்தது. இதுக்கு முன்னே பேன் கார்டு கிடையாது. சில பேர் இன்னும் எடுக்காமல் கூட இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க இதுக்கு ஒரு 10 வருஷம், எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 வருஷமாக தான், ஒரு 8-9 வருஷமாக தான் இந்த பேன் கார்டெல்லாம் வந்தது. அதுக்கு முன்னாடி கிடையாது. அதுக்கு முன்னாடி பணக்காரங்க எப்படி கார்டு அப்ளை பண்ணாங்க? கார்டு அப்ளை பண்ணும்போது அவனா சொத்து வரி இல்லாமல் கேட்குறான், அதெல்லாம் கேட்கலையே. ஜஸ்ட் ஒரு ஆதார் கார்டு தானே கேட்குறாங்க. எப்படி அதை வச்சு அவன் பணக்காரன்னு இது பண்ணாங்க? கெட்டவா ஹாய்டி செல்லம், இரவு வணக்கம் செல்லம். சரோ ப்ரோ எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? நான் கேட்குற கேள்விக்கு உங்களால் யாருக்குமே பதிலே தெரிய மாட்டேங்குது. நானும் வந்துட்டேன், கவலைப்பட வேண்டாம், உனக்கு எந்த குறையும் வராது செல்லம். பாப்ஸ் வெரிஃபிகேஷன் பண்ணி தான் கார்டு இஷ்யூ பண்ணுவாங்க. வெரிஃபிகேஷன் பண்ணியா? இப்போ நான் புதுசாக அப்ளை பண்ணலடா, ஊர் அட்ரஸை மாற்றினேன். அதுக்கு என்ன கொடுத்தேன்? பேன் கார்டு கொடுத்தேன், அப்புறம் ஆதார் கார்டு கொடுத்தேன். வேறு என்ன கேட்டாங்க? இந்த வீட்டு இபி பில்லு கேட்டாங்க, அப்புறம் ரெண்டல் அக்ரிமெண்ட்டு கேட்டாங்க. இதெல்லாம் கொடுத்து இது பண்ணோம். இப்போ அவங்களுக்குன்னா என்ன கேட்டிருப்பாங்க? அது வெரிஃபிகேஷன் பண்ணும்போதே தெரிஞ்சிருமா? ஆட்டோமேட்டிக்காக கார்டு அப்படியே மாறிடுமா? கார்டில் உங்கள் இன்கம் வரும், அது போதாது, அது போதுமா? பேபி வந்துட்டேன். வாங்க ஸ்ரீனி. ஹாய் ஸ்ரீனி, வாங்க வாங்க. பிப்ரவரி 14 உங்கள் பிளான் என்ன? எப்படி எங்கேயாவது ஓடி போகிறது தான் பிளான். அவங்கக்கிட்ட நோட்டு கேட்டு இருப்பாங்க, வேறு எதுவுமே இல்லை. இது வேறையா? யூஸிங் யுவர் ஆனுவல் இன்கம்மா? தெரியல, எனக்கு என்ன தெரியும் கிருஷ்ணா. நானே ஒரு அரைகுறைய கேள்வி, நானே பல கேள்வி எனக்குள்ளே இருக்குது. உங்கள் மனசு ரொம்ப பெருசு.
இப்போ நீ வாடகை வீட்டில் இருப்பதற்கான டீட்டெயில்ஸு எல்லாம் கொடுத்துருக்க. சொந்த வீடு வாங்கினாலும் அந்த கார்டு வந்து சேஞ்ச் ஆகிடும். சொந்த வீட்டுக்கு தனி கார்டு சேஞ்ச் ஆகுமா? இது வேறையா? அதுலேயே பெரிய அந்த பங்களா மாதிரி 10 கோடி 20 கோடி எல்லாம் கட்டுறாங்களே, அவங்களதோட தெரிஞ்சிருச்சுனாக்கா அப்படி மாறிக்குமா? கார்டு மாறிக்கும், பொருள்லாம் வாங்கணும்னு அவசியம் இருக்காதா? நீங்கள் ரொம்ப அறிவாளியும். ஓ, இதனால தான் பணக்காரங்க யாருமே வந்து ரேஷன் கடையில் நிற்கலை. இதெல்லாம் ரொம்ப அநியாயங்க. இது என்ன அநியாயம்? அது நான் பணக்காரங்களுக்கு ஒரு நியாயம், ஏழைங்களுக்கு ஒரு நியாயமா? எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் கார்டு இருக்கணும். இந்த கார்டு இருந்தால் தான் உங்களுக்கு வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிடணும். நீயும் வந்து கியூவில் தான் நின்று வாங்கணும்னு சொன்னோம். அப்போ என்ன பண்ணுது? நம்ம நாடே வந்து பிரித்து பார்க்குது, மக்களை பிரித்து பார்க்குது. எல்லாத்துலேயும் ஒற்றுமை வேணும் ஒற்றுமை வேணும்னு கேட்குறீங்க, ஆனால் நீங்களே பிரிக்கிறீங்க. பணக்காரங்க ஒரு லிஸ்ட்டும் ஏழைய ஒரு லிஸ்ட்டும் பிரிக்கிறீங்க. ஏன் பிரிக்கிறீங்க? எல்லாருக்கும் ஒரே கார்டாக கொடுக்கணும். எல்லாரும் வந்து நின்று தான் வாங்கிட்டு போகணும். அந்த வீட்டு ஆளுங்களில் யாராவது ஒரு ஆள் வந்து நின்று தான் வாங்கிட்டு போகணும். இந்த கார்டு இருந்தால் தான் உனக்கு எல்லாத்தையும் நாங்கள் வந்து கொடுக்கப்படும்னு கவர்மெண்ட் ஒரு ரூல்ஸ் போடணும். இதெல்லாம் ரொம்ப தப்பு, அநியாயம். இதெல்லாம் எனக்கு தெரியாமல் போச்சு. எனக்கு இவ்வளோ நாள், எனக்கு இப்போ தான் இதெல்லாம் தெரிய வருது. மக்களின் தலைவி நிலம். பணக்காரன் ஏழை எல்லாம் கிடையாது. பொருள் வாங்காமல் வெறும் ரேஷன் கார்டு மட்டும் வாங்க வைத்து கொள்ளலாம். ரிச் பீப்புள் அப்படின்னா கார்டு மட்டும்தான் இருக்கும், அவர்களுக்கு எந்த திங்ஸும் இருக்காது. ஓ, நிரந்தர அட்ரஸ் இருக்கணுங்க. அப்படியா? அவங்களுக்கு வந்து பொருள் வராது, அதுக்கு ஏற்ற பணம் ஏற்கிறார்கள் அக்கௌண்ட்டில். ஓஹோ, பணக்காரர்களுக்கு ரேஷனில் பொருளே கிடையாது. கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போகலாம். மலைச்சி பைத்தியம், இங்கே என்ன வாக்குவாதம் போயிட்டுருக்கு? கல்யாணம் கட்டிக்கிட்டு ஓடி போகணுமா? ஐ லவ் யூ நிலா, லவ் யூ டூ செல்லம். ஷங்கர் ஜாயின் பண்ணிக்கோங்க, மெம்பர்ஷிப் லைவ் இருக்குது. பாண்டிச்சேரியில் முதல் ரிச் பீப்புள் தான் ரேஷன் கடையில் முதல்ல வாங்குறாங்க. இல்லை, பாண்டிச்சேரியில் ரேஷன் கடைலாம் இப்போ கிடையாது, 15 இயர்ஸ் ஆகுது அதை எடுத்து. சும்மா வந்து கார்டு மட்டும்தான் இருக்குது, ரோஸ் கார்டு எல்லோ கார்டுன்னு இருக்குது. மற்றபடிலாம் அங்கே ஒன்று கடையெல்லாம் உங்களுக்குலாம் அரிசி கிரிசில் எதுவுமே கிடையாது, அங்கே எந்த சலுகையும் கிடையாது. முதியோர்களுக்கு மட்டும்தான் 3000 ரூபா பணம், அவ்வளோதான். அதுவும் வந்து 5 வருஷம் அங்கே இருந்து கம்ப்ளீட் ஆனவங்களுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். திடீர்னு புதுசாக ஊரை விட்டு வந்துலாம் உடனே அப்ளை பண்ணலாம் தர முடியாது. அப்புறம் பாப்ஸு ரேஷன் இல்லாதவர்கள் தான் கவர்மெண்ட்டு கஞ்சி பிடிச்சி சர்வீஸ். அப்படின்னா தேவைப்படுறவங்களுக்கு கொடுக்கணும். ஸோ ரிச் பீப்புள் நோ கார்டு. அதாவது ஒப்புக்கு இருந்தால் நீயும் இந்த நாட்டில் வாழ்கிற, உனக்கு இந்த கார்டு. ஆனால் உனக்கு பொருளெல்லாம் கிடையாது. அந்த 1000 ரூபா பணமெல்லாம் அவங்களுக்கு கிடையாதா? ஆனால் எங்கள் ஹவுஸ் ஓனர்லாம் 1000 ரூபாய் பணம் வாங்குறாங்களே, எனக்கு அதான் ஒரே டவுட்டாக இருக்குது. வாவ் அஜித், வெல்கம் டு டைமண்ட். தேங்க்யூ டியர். மனசு கொஞ்சம் குளிர வச்சுட்டடா. எப்பா வியூஸே இருக்க மாட்டேங்குது. ஒரு 200 பேர் மேலே பார்த்தாங்கன்னா கூட எனக்குன்னு ஒரு 5 ஜாயினிங்காவது வந்துடும். நமக்குள்ளேயே உருட்டி உருட்டி லைவை ஓட்டிகிட்ருக்கோம் டெய்லியும். நீங்கள் எம்எல்ஏ ஆயிருங்க. உண்மையாக எனக்கு அந்த தகுதி இருக்குது தாங்க. ஆயிடலாம் கூடிய சீக்கிரத்தில். ஒரு யூடியூப்குள்ளாரையே உருவாக்கிடலாம். ஹாய், என்ன பிரேமா ஹாய். நிலா போகிற போக்க பார்த்தா நானும் பாப்ஸும் தான் முதியோர் காசு வாங்க போகிறேன். எது என்ன எங்கள் பாப்ஸ் முதியோர் இல்லத்துக்கு சேர்த்து விட்டுருவோம் போல இருக்கு. இன்னும் எங்கள் பாப்ஸு கல்யாணமே ஆகலடா. அதுக்குள்ளே போயிட்டு முதியோர்ன்ட்டு கிடக்குற. நீ வேணா ஆயிடுவேன்னு சொல்லு 36 வயசுலேயே. செல்லம் லைக்கு சப்ஸ்கிரைப் ஆன் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. உடம்பு இப்போ எப்படி இருக்குது? அது மாதிரி தான் இருக்குது. ஈவினிங் தான் கொஞ்சம் கண்டுபிடிச்சேன், கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு சரோ. அப்புறம் தான் சரி, ஓ இதுதான் போல் இருக்குது அப்படின்ட்டு கொஞ்சம் கன்ஃபார்ம் ஆகிக்கிட்டு. மதியம் வரைக்கும் எனக்கு நிம்மதியே இல்லை, அப்படியே பியூர் அப்படி இருக்குது நல்லா. ஹே நண்டா வருங்கால எம்எல்ஏ நிலாவை ஏண்டா லைவோட ஹைலைட்டா
கொடுத்துருக்கேன், நேற்றே எடுத்து வச்சுருக்கேன். நல்லா தான் இருக்குது. ஹைலைட்டு அப்லோடு பண்ண தான் எனக்கு நேரம் இல்லை. அப்புறமா நம்ம ரீல்ஸுக்கு வீடியோ இல்லாத டைமில் அதை அப்லோட் பண்ணிக்கலாம். ஹாய் நிலா. சிவா அப்படியா? இது வேறையா? உடம்பு இப்போ எப்படி இருக்குது? அதான்டா சொல்லிட்டேன்டா, கேட்க மறந்துட்டேன். குட்டியும் பரவாயில்லடா, இன்னைக்கெல்லாம் சோர்ந்து படுத்து கிடந்துச்சு இன்னைக்கு. இல்லைடா போடலை நரேஷ் போடல. இன்னைக்கு காற்று வாங்குது. காற்று வாங்க போனே ஒரு கவிதை வாங்கி வந்தேன். டைமண்ட் வர வெயிட் பண்ணுங்க ஃபேமிலி, வெயிட் பண்ணுங்க. ஒரு 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. எல்லோருக்கும் ஒரு சுற்றி போடுங்க கண்டிப்பாக. நேற்று சுற்றி போட்டேன், நேற்று பாப்பாவுக்கு சுற்றி போட்டேன். நான் ஸ்க்ரீன் டபுள் டாப் பண்ணி லைக் போட்டுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மெம்பர்ஷிப் லைவ் டைமா? இன்னொரு 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. அப்புறம் வந்து ஐ லவ் யூ நிலா. ஹாய் நிலா. ஹாய் யுவா. டுடே என்ன லைவ்? டுடே வந்து பிளாட்டினம் வரலான் இருக்கேன். ஆனால் வந்து இப்போ டைமண்டு ஜாயின் பண்ணதுனால என் மைண்டு வந்து இப்போ டைமண்டுக்கு மாறி போச்சு. ஃபஸ்ட்டு ஜஸ்ட்டு ஒரு பிளாட்டினத்தில் மட்டும் மைண்ட் செட்டில் இருந்தது, இப்போ வந்து டைமண்டுக்கு மாற்றிட்டேன். ஐ லவ் யூ நிலா. ஐ லவ் யூ நிலா. ஹலோ, நான் ஜாயின் பண்ணுறேன். மேலே இருக்கிற டிபியை தொட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. பிருத்திவி ஜெட்டி யூஸ் பண்ணணும் மாடி செருப்பால். நான் கூட யாரோ பேரு நினச்சிக்கிட்டேன். போகி பண்டிகை என்ன செய்வீர்கள்? நான் எதுவுமே செய்ய மாட்டேங்க. போகி பண்டிகைக்கு ஒரு 5 இயர்ஸுக்கு முன்னாடி என்ன பண்ணேன், பாய் அது இதுன்னு எல்லா பொருளும் என்ன பண்ணேன், எரித்தேன். அதை எரிச்சதுக்கு அப்புறம் தான் தர்த்தினின்னா என்னன்னு என் லைஃப்பில் நான் வந்து உணர்ந்தேன். இதான் என்னடா இது, நம்மளும் வருஷம் வந்து இதை கொளுத்துனா வாழ்க்கையில் முன்னேற்றம் வரும், எல்லாமே நல்லது நடக்கும் அப்படின்றாங்க. ஜாஃபருக்குங்க நீ ஆனால் கரெக்டாக அந்த மாதிரி டைமில் மட்டும்தான்டா நீ என்ட்ரி கொடுப்ப. ஜாஃபருக்கு இங்க கிட்ட கேளு, அவன் தான் ஜாக்கி பூமெக்ஸ் பூமர்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கானே, அவன்கிட்ட கேளு. தேங்க்யூ இளையராஜா. தேங்க்யூ. வெல்கம் டு சில்வா. தேங்க்யூ டார்லிங். நல்லது நடக்கும்டி. தேங்க்யூ. அப்புறம் என்ன ஆச்சு பார்த்தேன், வருஷம் நம்மளும் கொளுத்துறோம். தை பிறந்தா வழி பிறக்கும். அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன், தை பிறந்தா வழி பிறக்கனா நமக்கு கிடையாது, விவசாயிகளுக்கு தான் தை பிறந்தா வழி பிறக்கும். ஏன்னா அவங்க தான் அறுவடை பண்ணுற நாள் அது. பயிர்களை அறுவடைட்டு அவங்க அது நல்லபடியாக வளர்த்து கிழத்து அந்த தை மாதம் அறுவடை பண்ணி அவங்க பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் அதை அறுவடை பண்ணி விற்று அன்னைக்கு அவங்க காசு பார்ப்பாங்க. அவங்களுக்கு தான் தை பிறந்தா வழி பிறக்கும், நமக்கு கிடையாது. பழமொழியே என்னன்னா, தை பிறந்தா வழி பிறக்குன்னா விவசாயிகளுக்கு தான், நமக்கு கிடையாது. அப்புறம் வந்து சரி நம்மளும் வருஷம் கொளுத்தி பார்க்குறோம், இந்த வருஷம் வேணாம் அப்படின்னாரு என் வீட்டுக்காரர். அப்புறம் தான் நான் ஏன் நம்ம படுக்கிற பாயை எரிக்கக்கூடாதோ, அதுக்கு லேசாக ஒரு நூல் விட்டால் கூட அதை அப்படியே தூக்கி குப்பையில் போட்டுடணுமா, அப்படியே புதுசு வாங்கிடணுமா. நீங்கள் இப்போ என் வீட்டில் பாயெல்லாம் பார்த்தீங்கன்னா புதுசாகவே இருக்கும். லேசாக தேய வரும்போதே அதை அப்படியே தூக்கி போட்டுட்டு வேறு புதுசாக வாங்கிடுவேன். பார்க்க புதுசாகவே இருந்துக்கிட்டே இருக்கும். இதை நான் ஒரு 4-5 வருஷமாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அப்போ ஒரு வருஷம் அந்த மாதிரி எரிக்கிறதெல்லாம் ஸ்டாப் பண்ணேங்க. உண்மையாக லைஃப் அப்போ தான் சேஞ்சஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. நிறைய பிஸ்னஸ் லாஸ் என் ஹஸ்ஸுக்கு வந்து எக்கச்சக்கம். அப்போ அப்படியே இருக்க அப்படியே நகையெல்லாம் விற்றுக்கிட்டே இருக்கேன், போயிட்டே இருக்குது. காதில் இருக்கிறத கழட்டுறேன், கழுத்தில் இருக்கிறது போகுது. எத்தனை மோதிரம் போட்டிருப்பேன் தெரியுமா? நான் தங்கத்தில் தான் மெட்டியே போட்டிருந்தேன். எல்லாமும் அப்படியே எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே தங்கத்தில் தான் மெட்டி போடுவாங்க. அப்படியே எல்லாம் ஒன்று ஒன்றா விற்கிறேன். விற்றுட்டு வெள்ளிக்கு மாறுது. வெள்ளிக்கு மாறி அதுவும் விற்று அதுக்கப்புறம் வெறும் அந்த 150 ரூபா 200 ரூபாய் செட்டு விற்கும் பாரு, ஜோடி பீஸில், அதில் போகுது. அப்படியே லோ எப்படி போயிட்டே இருக்குன்னு பாரு. அப்புறம் தான் முடிவு பண்ணேன், அது ஒரு வருஷம் அப்படியே பட அதோட ஒன்று ஸ்டாப் பண்ணி பார்த்தேன். எனக்கு அப்புறம் ஓஹோ நமக்கு நான் செட் ஆகிடுச்சிடா அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் நான் போகியெல்லாம் கொண்டாடுறதே கிடையாது. நான் 5 வருஷம் வரப்போகுது கரெக்டாக. இது 4வது வருஷம் 4 முடிஞ்சு 5வது அடி எடுத்து வைக்குது. பிளாட்டினம் இருக்குடா, இருக்கு. ஹாய் ஸ்ரீ கல்யாண். ஹாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை, எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது பொங்கலுக்கு 3000 ரூபாய் ரேஷன் கார்டுக்கு கொடுக்க போகிறாங்களா? கொடுத்து முடிச்சிட்டாங்கங்க. பாண்டிச்சேரியில் கொடுக்குறதா அறிவிச்சிருக்காங்களா? ஆமாம், பாண்டிச்சேரியில் வந்து
ரங்கசாமி ஐயாவா கந்தசாமி ஐயாவான்னு தெரியல, பேர் தான் ஞாபகம் வரல. அவர் வந்து ஃபஸ்ட்டு 4000 ரூபாய் அறிவிச்சாரா. அப்புறம் வந்து பணம் பற்றாக்குறையாக இருக்கிறதுனால, நிதி நெருக்கடியாக இருக்கிறதுனால 1000 ரூபாய் தள்ளுபடி செய்து 3000 ரூபாய் கொடுக்கப்படும் என அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். இன்னும் மக்கள் கையில் வாங்கலை. சொல்ல ஆரம்பித்தாங்கன்னா அடுத்த வருஷத்துக்குள்ளே கண்டிப்பாக அடுத்த பொங்கலுக்குள்ளே உங்கள் கைக்கு வந்துடும். வாழ்த்துக்கள் பாண்டிச்சேரி மக்களை. உங்களுக்கு விவசாய நிலம் உள்ளதா? விவசாய நிலமெல்லாம் இல்லைங்க. இருக்குது. எங்கள் அப்பா வீட்டு சொத்து தரமாட்டேங்கிறானுங்க. காமினேட்டிங்க வச்சிக்கிட்டு இருக்கானுங்க. பாலெல்லாம் ஏக்கர் அவ்வளோ ஏக்கர் கிடக்குதுங்க. இப்போ தான் வந்து எங்கள் அப்பாவுக்குன்னு பார்க்க வந்து ஒரு ஆளுக்கு வந்து எங்கள் அப்பா கூட பிறந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போதைக்கு அந்த நிறைய நிலம் கிடக்குது. அதில் ஒரு நிலத்துல வந்து இத்தனை பேருக்கு அப்படின்னு 15 சென்ட் ஒதுக்கி வச்சுருக்காங்க. அதுவே இன்னும் கைக்கு வந்த பாடு கிடையாது. நானே பேசாமல் கோர்ட்டில் போட்டுடலாமான்னு பார்க்குறேன். எவனுக்குமே கிடைக்கக்கூடாது. இழுத்தடிச்சாலும் பரவாயில்ல. நான் போன வருஷம் அதுவே நினச்சேன். நாங்களே வளர்ந்துட்டோங்க. எங்களுக்கே இப்போ பிள்ளைங்க வந்து போச்சு. இன்ன வரைக்கும் எங்கள் அப்பா விட்டுனால எங்களுக்கு வரமாட்டேங்குது. எங்கள் அப்பா கூட பிறந்த அண்ணங்காரன் அவன் பிள்ளை வந்து ஏமாத்திட்டான். எங்கள் அம்மா ஒரு படிக்காத முட்டாள். அது என்ன பண்ணிடுச்சு, அப்போவே எல்லாம் சொத்தி கல்யாணம் ஆச்சு இல்லை, பக்குன்னு எங்களுக்கு உண்டான சொத்தெல்லாம் இழுத்து பிடுங்கடான்னு பிடுங்க தெரியல. எங்களுக்கு வேண்டாம். எங்கள் அப்பா கவர்மெண்ட் ஜாப். என் வீட்டுக்கார் நல்லாவே சம்பாதிக்கிறாரு, எங்களுக்கு இதுவே போதும் இப்படியே சொல்லிட்டு அவரு கடைசியில் போய் சேர்ந்துட்டாரு. கடைசியில் சொத்து ஏமாத்துட்டானுங்க. நாங்கள்லாம் அதுக்குதான் என் அம்மா ஐயோ எங்கள் அப்பா சொத்தையே எங்கள் அம்மா எங்களுக்கு தரமாட்டேங்குது. அது கையெழுத்து ஒன்று போட்டால் போதும், அதை குடு உசுறு இழுத்து பிடிச்சிட்டு இருக்கும்போதே குடுனா கொடுக்க மாட்டேங்குது. டெல் மை நேம். இப்போ ரோடு ஸ்ட்ரைட் ஆகிருச்சு உன்னாலயா? ரோடா ராடா? ஐயோ காய்ஸ், லைக் சப்ஸ்கிரைப் போடுங்க. ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க காய்ஸ். வெங்கடேஷன் ஹாய் 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 ஹாய். விஷ்ணு ஹாய் விஷ்ணு. எக்ஸ்ப்ளோர் ஹாய் விஷ்ணு. ஃபேமிலி வெயிட்டிங் தான் வரேன். வெயிட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா சீக்கிரம். ஆமாம், அன்னைக்கு விட்டு புட்டு இன்னைக்கு யோசிக்கிறீங்க. உண்மைதான். எங்கள் அம்மா தான் திட்டிட்டு கிடக்கிறேன் நான். என்ன எத்தனை லட்சம் தெரியுமாடா? அது 1 கோடிக்கு போகுதுடாது. அது மட்டுமே அது ஒன்று மட்டும்தான். இன்னும் எத்தனை ஏக்கர் கிடக்குது. அது தரமாட்டிக்கிறாங்க கைக்கு. நாங்களாம் இங்கே லோல் பட்டுட்டு கிடக்குறோம். எல்லாம் அப்படியே எங்கள் அப்பா கூட பிறந்த அவங்க பெரியப்பா அந்த ஃபேமிலி தான் மொத்தத்தையும் அனுபவிக்குது. அதில் என்னென்னமோ நெல் பயிரிட்டுக்குதுங்க, காராமணி போட்டுக்குதுங்க, எல்லாம் போட்டு காசை பார்க்குதுங்களே தவிர என்னன்னு நம்ம கண்ணுக்கெல்லாம் வர்றதே இல்லை. எங்கள் அம்மா எங்கள் அப்பாவை நம்பியே இது விட்டுடுச்சு. அப்போவே சட்டு புட்டுன்னு அவங்க பெரியவங்கெல்லாம் உசுரோடு இருக்கும்போதே பிள்ளைங்களுக்கு சேர வேண்டிய சொத்தை கொடுத்துட்டு போயிருந்தாங்க. அப்படின்னா அவங்க செத்ததுக்கு அப்புறம் வந்து பையன் அது பேரம் பேத்தின்னு வந்ததுக்கு அப்புறம் ஒரே சண்டையும் சச்சரமாகி தொல்லை. அதனாலே சொத்துங்க அப்படியே பாலடைஞ்சு போகுது கண்ணுக்கு தெரியாமல் எவ்வளவோ. அதாவது வயசாகி போச்சு. அப்படின்னா இருக்கும்போதே எல்லாருக்கும் எழுதி வச்சு இல்லை ஆட்டோமேட்டிக்காக செத்து போனதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கு சேர்ந்துடுற மாதிரியாவது எழுதி வச்சிடணும். அதுவும் பண்ண மாட்டேங்குதுங்க. ரோடா? ஓகே. சொந்த பந்தம் இப்படி பண்ணனா வேதனை அளிக்கிறது அக்கா. என்ன பண்ணுறது கிருஷ்ணா? எவ்வளவோ கேட்டு பார்த்துட்டோம்னா. எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து 10 வருஷமாகவே இந்த பேச்சு அடிபட்டு இருக்குது. இன்ன வரைக்கும் அந்த சொத்து எங்கே இருக்குதுன்னு கண்ணுலையும் காட்ட மாட்டேங்கிறாங்க. அந்த ஊர் ஜனமே சொல்லுது இங்கே தான் இருக்குது, போய் பாருமா கல் போட்டு வச்சுருக்காங்க, நட்டு வச்சுருக்காங்க, போய் பாருமான்றாங்க. எங்கள் அப்பாவுக்கு வர்ற அந்த 15 சென்ட் அதை விற்றாலே வந்து எங்களுக்கு எனக்கு மட்டுமே அதில் ஒரு 5 லட்சம் பாகம் கிடைக்கும். நாங்களே 7 பேர் இருக்கிறோம். என்ன பண்ணுறது? எங்கள் அப்பா கூட பிறந்தவங்க 11 பேர். அது ஒன்று மட்டும்தான் இன்னும் கண்ணுக்கு தெரியாத நிலம் கிடக்குது. அதெல்லாம் கோடி கணக்கில் வச்சுருக்கான். தரவே மாட்டேங்கிறான். கேட்டால் எங்கள் அப்பா சம்பாரிச்சது அப்படிங்கிறான். உங்கள் அப்பா இப்படி திடீர்னு சம்பாரிச்சாரு. எல்லாரும் ஒன்று தான். என்னங்கிறீங்க? எல்லாம் லூசிக்கு இருக்குனாட்டம் குடும்பம் ஒற்றுமை வேணும்னு சொல்லிவிட்டு அந்த குடும்பத்தில் ஒருத்தன் 2 பேர் தெளிவாக இருக்கிற, மிச்சம் 4 பேர் முட்டாளாகி ஏமாந்துடுறானுங்க. அண்ணன் தம்பி பாசம் புள்ள குட்டின்ட்டு. இந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடாதுன்னு தான் நான் எங்கள் அப்பா சொத்து சேர்த்து வைக்கலையாட பாவி.
எங்கள் அப்பா சம்பாரிச்சதான் எங்கள் அம்மா ஒழுங்காக வச்சுருந்துச்சா ஒரு கிறுக்கச்சி அது. வர்றவன் போகிறவன் அக்கா பையன் அண்ணா பையன் தம்பி அண்ணன்னு சொல்லி சட்டி ஆக்கி போட்டே சொத்தை அழிச்சிச்சு எங்கள் அம்மாலாம். இத்தனை பிள்ளைய பெற்று வச்சிருக்கிறோமே, இன்னும் வருங்காலத்தில் என்னென்ன விலைவாசி விற்கணும் கொஞ்சமாச்சும் அறிவில்லை. சரி அம்முட்டு காசு இருந்தது, ஏன் ஒரு சென்னையில் மெயினில் இடம் வாங்க தோணலைங்க எங்கள் அம்மாவுக்கு. யார் யாருக்கோ காசை கொடுத்து வாங்குறதுக்கு கொடுத்துருக்கு. அவங்கெல்லாம் இன்னைக்கு லட்சத்தை தாண்டி விற்று அவங்க பிள்ளையெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. ஏன் ஆத்தாளுக்கு என் அப்பனுக்கு தோணலை பாரு. ஏன் அந்த காசை நீ அவனுக்கு கடனாக கொடுத்தியா, அந்த காசை நீ போய் வாங்க தோணலை பாரு இவனுக்கு. எனக்கு கடுப்பு. என்னத்த நம்மலாம் ஏதோ பெத்து போட்டு எல்லாம் போயிடுச்சுங்க. வளர்க்குறதுக்கு துப்பு இல்லாமல் உழைக்கிறதுக்கும் இல்லாமல் சொகுசாக வாழ்ந்துட்டு அப்படியே போயிடுச்சுங்க. எங்கள் அம்மாவுடைய அக்கா பையன் என்ன பண்ணிருக்கான், சின்னம்மா கல்யாணத்துக்கு போகிறேன் சின்னம்மா, இவளுக்கு நகையே இல்லாமல் இருக்குது சின்னம்மா, அது ஏழை வீட்டு பொண்ணை கட்டிச்சு, நீ குடுன்னு எங்கள் அம்மா மண்பானை அப்போல்லாம் ஏது மண்பானைக்குள்ளே போட்டு நகையாக வச்சுருக்குமா. கையை விட்டாலுன்னா கொத்தா வந்திருக்குது. அதை அப்படியே பிரித்து ஒரு 5-6 பவுன் அப்போ கொடுத்துருக்குது. போட்டுட்டு போனால் மறுநாள் கொண்டு வந்து கொடுக்கணும்ல, அதை கொடுக்கல. அப்படியே விற்று தின்னுபிட்டு சரிம்மா நான் அப்புறம் தரேன் நான் இப்பறம் தரேன்னு எங்கள் அம்மா விட்டுடுச்சேன். பரவாயில்ல அக்கா பையன் தானே. இப்படியே எங்கள் அம்மா ஏமாந்து சொத்தெல்லாம் விட்டுடுச்சுங்க. இன்னைக்கு இப்போ ஒரு விசேஷத்துக்கு கூட 1 கிராம் மோதிரம் வைக்க மாட்டேங்கிறான் தெரியுமா. எங்கே விட்டாங்க. அதேமாரி வீட்டில் மாடு கோழி அவ்வளோ வளரும். யாராவது ஒருத்தர் வந்தாங்கன்னா அந்த கோழி அப்படியே அடித்து அப்படியே சோத்தை ஆக்கி போட்டு வாயில் தின்னுட்டு விளங்காமல் போய் நாயிங்க. நம்ம குடும்பத்தை உண்மையாக சொல்கிறேன், ஆக்கி தின்னு கட்ட குடும்பம்னா அது எங்கள் குடும்பம் தான் பேர் போனது. நீங்கள் நல்லா வழக்க நீரை வச்சு வழக்கு தொடங்கலாம். என்னத்துக்கு கழிச்சட. எங்கள் அம்மா போய் தொலைது விடுமா பாப்ஸ், எல்லாம் நன்மைக்கு. இல்லைன்னா நாங்கள் உங்களை இந்த ஒயிட்டில் பார்த்துருக்க முடியாது. உண்மைதான் சங்கர் ப்ரோ. அது சரி, கம்ஃபர்ட் டைம். ஐயோ வரேங்க. லைக் போடுங்க காய்ஸ், லைக் போடுங்க. 200 லைக்கை போட்டுக்கோங்க. ஸ்க்ரீன் இந்த மாதிரி டபுள் டாப் பண்ணுங்க. சீக்கிரம். இன்றைய சொத்து பிரச்சனை தான் பெரும் பிரச்சனை. நாங்கள் விட்டு கொடுத்துட்டு இருக்கிறோம் கிருஷ்ணா. நாங்கள் இன்ன வரைக்கும் யாரும் போய் நாங்கள் இன்னும் எங்கள் அம்மா விட்டு மட்டும்தான் கேட்க வைக்கிறோமே தவிர இன்னும் எங்கள் வாயால் நாங்கள் யாருமே கேட்டதே கிடையாது. ஒரு வீடு ஒன்று கிடக்குது, அது அப்படியே இடிஞ்சே போச்சு. எங்கள் அம்மா ஒன்று எங்கள் பேரில் யார்கிட்டயாவது ஒருத்தவங்கள்ட்ட கொடுத்தா கூட நாங்களாவது அதை சரி பண்ணுவோம். அதுவும் கொடுக்கவும் மாட்டேங்குது. இல்லையா அந்த வீட்டை கோவில் பேருக்காவது எழுதி வச்சிடணும், அதுவும் பண்ண மாட்டேங்குது. யார் கைக்கு இல்லாமல் ஆக்கி விட்டுரும் போல இருக்குது. ஒன்று எங்ககிட்ட கொடுத்துரு, இல்லைன்னா கோவிலுக்கு எழுதி வச்சிரு. அப்படி கடுப்பாக இருக்குது. செல்லம் பண்ணது பனங்கற்கண்டு பனங்கற்கண்டா சென்று அட்ரஸை கூட பிரச்சனை. இப்போ அந்த அட்ரஸ் அது கொடுத்தா தானே நாங்கள் போய் பண்ணுறதுக்கு, கொடுக்க மாட்டேங்குதே. அப்புறம் தூக்குதுறை. ஹாய் தூக்குதுறை, வாங்க. நல்லா இருக்கீங்களா? இருக்கேன் தூக்குதுறை, நீங்கள் எப்படி இருக்கீங்க? லைக் போட்டுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்க காய்ஸ். அந்த மாதிரி நிறையா பிரச்சனை எங்கள் ஃபேமிலியில் போயிட்டுருக்குங்க. நாங்களாம் அசால்ட்டாக விட்டு வச்சுட்டு உட்காந்துருக்கோம் தெரியுமா காய்ஸ். சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வாங்க சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க. மெம்பர்ஷிப் லைவ் இருக்கு, உள்ளே போகலாம். சீக்கிரம். நிலா உங்கள் வீட்டில் எப்படி நடக்குதோ அதே மாதிரி தான் எங்கள் வீட்லேயும், எல்லார் வீட்லேயும் இதான் நடக்கும்னு நான் நினைக்கிறேன். உண்மைதான். நீ என்னது அமரு, நீ என்னடா இப்போனா இதை பிராண்டு ஷோரூம் எதுவும் வச்சுருக்கியா? சொல்லுடா. பேர் வைத்து யார் பேரில் உள்ளது என் சிட்டாவில் கண்டுபிடிக்கலாம். முதல்ல எங்களை கிட்ட கூப்பிட்டு போனால் போதும் பாப்ஸு. ப்ராப்பர்ட்டி இருந்தால் வளர்ச்சி இருக்காது, இட்ஸ் மை ஒப்பீனியன். இது வேறையா? அது உண்மைதான் போல இருக்கு. ஐயோ, அதுவும் எங்களுக்கெல்லாம் சுத்தமாக எங்கள் அம்மா வீட்டு எங்கள் அப்பா வீட்டு சொத்தெல்லாம் சுத்தமாக கிடையாது. எங்கள் அம்மா வீட்டிலலாம் சொத்தே இல்லை. அப்படியே ஊரை விட்டே அப்படியே பால் அடைஞ்சு அந்த வீடெல்லாம் அப்படியே மரம் முளைஞ்சு கிடக்குது கிராமத்தில். அந்த ஊடே 4 முத்தம் தூண் வச்சு இருக்குமா, 4 வழி இருக்குமா, இப்படி அப்படின்ட்டு. அந்த வீட்டுக்கெல்லாம் யாருமே போகிறதே இல்லை. 40 வருஷம் ஆகிப்போச்சு. அப்படியே அந்த வீடு இடிஞ்ச வாக்கில் மரம் முளைஞ்சு போய் கிடக்குதான். சரி ஓகே, எங்களை கூட்டு போய் காட்டுறியா நீ? அதுவும் கிடையாது. அது முதல்ல யார் பேரில் இருக்குது, எத்தனை பேருக்கு அது வரும், அது கம்மி விலையாக இருந்தாலும் பரவாயில்ல, அதுக்கும் ஒத்துழைக்க மாட்டேங்குது.
எங்கள் அப்பா எங்கள் அம்மாவுக்கு வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்த புதுசில் வந்து இவளை நம்ம நல்லபடியாக வச்சுருக்கணும்னு சொல்லிட்டு தனியாக வீடு இடம் வாங்கி வீடு கட்டி அதை நல்லா வச்சுருக்குறாங்க. அந்த இடத்த கொடுன்னா கொடுக்க மாட்டேங்குது எங்கள் அம்மா. கடுப்பாக இருக்கு. மோனே கன்ஃபார்ம் போட மாட்டாங்க. என்னாச்சு என்னாச்சு என்ன போடணும் தங்கம்? ஐ ட்ராப்ஸ் போடுறீங்களா? இல்லை போடுறதில்ல. தெரியுதா கண்ணில் வித்தியாசம்? லைக்கு சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்க காய்ஸ். எல்லார் வீட்லேயும் ஒரு வில்லன் இருப்பால், அது உலக நெய்யது. உண்மைதான் போல இருக்கியா? ஐயா அக்கா, நீங்கள் பெரிய ஆளாக மாறி அவர்களுக்கு அதிர்ச்சி வைத்தியம் கொடுங்கள் அக்கா. கண்டிப்பாக. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் கிருஷ்ணா, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஐ லவ் யூ நிலா. சங்கர் நிதிஷு. நான் வந்து கொரோனாலாம் போனாலுமே வந்து பெரிய கொரோனா நம்ம மக்கள் மத்தியில் சுற்றிக்கிட்டு இருக்குங்க. மோனி சொன்னல. என்னடா என்ன கிரி ஏற்றி விடுறியா? என்னடா அவன் உன்னை வந்து கிரி ஏத்துறா, நீ சாமி போட்டு திருகுற. அருண்குமார் வெல்கம் டு சில்வா. வா 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 வா. தேங்க்யூ டியர், தேங்க்யூ. சொல்லுங்கள் அமீர்நாத். யூடியூப்பில் நல்லா சம்பாரிச்சு 1 crore நீங்கள் வீடு கட்ட போகிறீங்களா? அப்பாடா, பரவாயில்ல, சூப்பர். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். பப்ஸு கிருஷ்ணா சொன்னதை நான் வழி மொழிகிறேன். ஓ அப்படியா? உங்கள் தாத்தா பெயர், ஊர் பெயர் மற்றும் சொல்லுங்கள் எவ்வளோ நிலம் உள்ளது என கண்டுபிடிக்கலாம். எங்கள் தாத்தா பெயரவா? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். அதெல்லாம் எங்கள் தாத்தாவுக்குலாம் எக்கச்சக்கம் கிடக்குதுங்க. எங்கள் தாத்தாலாம் அவ்வளோ பெரிய வசதியாக இருந்து பிள்ளைங்களுக்கு வசதியாக தான் வாழ்ந்துருக்காங்க. ஒன்றும் யாரும் பிச்சைக்காரங்களும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நல்லா எங்கள் அப்பாவெல்லாம் அப்போவே அத்தனை பிள்ளைங்களையும் நல்லா படிக்க வச்சுருக்காங்க பாருங்கள். அப்போ எந்த அளவுக்கு வசதியாக இருந்திருப்பாங்க. அந்த ஊர்லேயே பேர் போன ஒரு ஃபேமிலி. ஊருக்கு போனாலே போதும், எங்கள் அப்பா பேர் சொன்னாலே போதும், எல்லாரும் அப்படி மெச்சுக்குவாங்க. அந்த அளவுக்கு இருந்த ஃபேமிலி தான் அது. எங்கள் அப்பா இருக்கிற வரைக்கும் எங்கள் அம்மா வந்து, அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவை ஏமாற்றிட்டாங்க. எல்லாம் கூட உடன் பிறந்த எங்கள் அம்மா கூட இருந்தவங்கெல்லாம் எல்லாம் கூட பிறந்தாங்க அக்கா பிள்ளைங்களை ஏமாற்றிட்டாங்க. அப்புறம் எல்லாம் எங்கள் அம்மா வந்து எங்கள் அப்பா வீட்டு சைடு நம்பி போயிருந்தா நல்லா இருந்திருக்கும். எங்கள் அம்மா சொத்து இன்னும் நிறையாவே கிடச்சிருக்கும். எங்கள் சொத்தும் பாதுகாப்பாக இருந்திருக்கும். எங்கள் அம்மா என்ன பண்ணிடுச்சு, தான் வீடு தான் பெஸ்ட்டுன்னு நினச்சி புகுந்த வீட்டை வந்து நம்பலை எங்கள் அம்மா. அவங்கள விட்டுட்டு தன்னோட குடும்பத்தை நம்பிச்சு அவங்க நடுத்தருக்கு கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. எங்களெல்லாம் வந்து படிப்பு மோசமாக போனது காரணமே வந்து எங்கள் அம்மாவோட ஃபேமிலி தான். எங்கள் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாரும் வரல. ஆனால் எங்கள் அம்மாவை வந்து எப்படியாவது இந்த சொத்தெல்லாம் காலி பண்ணணுன்னே கூட இருந்து குழி பறிச்சிட்டாங்க எல்லாம் சேர்ந்து. ஆனால் அவங்களாம் இப்போ அல்லோல் படுறாங்க தான். என் கண் எதிர்க்க நான் பார்க்குறேன். அல்லோல் இப்போ இன்னும் படுவாங்க. என் ஃபேமிலியில் எங்கள் அம்மா நம்ப வச்சு கழுத்தறுத்தவங்க எல்லாமே இப்போ எல்லாம் இன்னும் லோல் போடுவாங்க. அது என் கண்ணாலே பார்ப்பேன். லைக்கு சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஆமாம், தாத்தா டீட்ஸ் வாங்கி பேத்தியை கண்டுபிடிச்சிருவாங்க. பாரு சங்கர் 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு நாள் போயிட்டு அழுதது போதும். எனி ஸ்பெஷல் லைவ் சில்வர் இருக்குது, சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்க. டக்கு டைம் போயிட்டே இருக்குது. சீக்கிரம் ஜாயினை போட்டுக்கிட்டே இருங்க. டைமண்ட் லைவ் வேணுமா, பிளாட்டினம் லைவ் வேணுமா? சீக்கிரம் வாங்க உள்ள. லைக்கு சப்போர்ட். வணக்கம் மேடம், நீங்கள் அழகு, உங்கள் போல் அழகு வேறு யாரும் இல்லை. அப்படியா? சிற்பி 92 கிரீன் வேஸ்ட் நம்ம யூடியூப்பில் மட்டுமே நம்ம சேனல். இருடா, நம்மளை கஷ்டப்படுத்த நீங்கள் எப்பவுமே அவங்க சந்தோஷமாக இருக்கவே முடியாது. உண்மைதான். உனக்கு வக்கீல் தேவையில்லை, நிலாவே போதுமா? அந்த ஃபேமிலி பக்கம் போகாதே. பேசாமல் நானே ஒரு வக்கீலுக்கு படிச்சிருக்கலாம் போல இருக்குது. நிஜமாக சொல்கிறேன். எனக்கு அந்தளவுக்கு டேலண்ட் இருக்குது. எனக்கெல்லாம் வந்து ஒரு விஷயம் கையில் கிடச்சிது அப்படின்னா அதை நொண்டு எடுத்து நூலாக்காமல் அது விடவே கூடாது அப்படின்ட்டு. ஹிந்தி சேனலில் 300 லைக்கு போடுறாங்க. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? ஹிந்தியில் போயிட்டு 300 லைக்கு போடுறீங்களே. தமிழ்காரங்களுக்கு தமிழ்காரனே சப்போர்ட் பண்ணலன்னா என்னதான்? லைக்கை போடுறா. நீங்கள் இப்படி விலகி போனீங்கன்னா ஹிந்திக்காரன் உள்ளே பூந்துருவானுங்க. புரியுதா? எல்லாத்துக்கு தான் சொல்கிறேன். படிப்படியாக தமிழ்காரனை ஒதுக்கி தமிழ்காரனை ஹிந்திக்காரனை வேலை வைக்கிற நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுட்டீங்க எல்லாம் சோம்பேறித்தனத்தில். இப்போ நீங்கள் அதே மாதிரி சேனலுக்கு
சேனலில் நீங்கள் லைக்கு போட்டு நீங்கள் சப்போர்ட் பண்ணலைன்னா உங்களை தள்ளி விட்டுட்டு ஹிந்திக்காரனை உள்ள படம் இறக்கிடுவேன். புரியுதா? ஒரு நாள் ஹிந்தி சேனலில் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்னோட சேனலை மென்ஷன் பண்ணேன்னா அத்தனை பேரையும் நான் இங்கே இறக்கிடுவேன். இங்கே இறக்கிட்டேன்னா அப்போ உங்களுக்கு இங்கே இடம் இருக்காது சொல்லிட்டேன். ஒழுங்கு மரியாதையாக லைக்கு போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயினை போட்டு உள்ளார ஸ்டாண்டர்டாக இருக்க பாருங்க சொல்லிட்டேன். நானும் வரேன். வாங்க மோனியா, நிலா வாழ்க. நீங்கள் லைக்கு, நாங்கள் லைக்கு போட்டுட்டு வரோம். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. இருக்காங்க ப்ளீஸ். ஆல் பீப்புள் மை ஃபேவரெட்டு தான். ஆல் பீப்புள் தான். நம்மளை தள்ளி விட்டுட்டு வந்து உக்காண்டானா நீ எங்கே போவ? தண்ணி இல்லாத காட்டுக்கு போவியா? பீகாருக்கு போவியா? எங்கே போனாலும் வெத்தலை பாக்கு போட்டு துப்பி வச்ச அவசரத்துக்கு பக்குன்னு போய் இப்படி உக்காண்டன்னா போய் வெத்தலை பாக்கு எச்சில தான் போய் உட்கார்ற மாதிரி இருக்கும். கால் வந்து அரிக்குதுன்னு செருப்பை கட்டிட்டு சொரிஞ்சிட்டு தடுமாறி மண்ணில் வச்சுட்டு அங்கே எச்சி துப்பி வச்சிருப்பான். நான் பார்த்துருக்கேன். அப்புறம் அங்கெல்லாம் தண்ணிக்கு வசதி தண்ணியே கிடையாது. வெயில் கொளுத்தோம், உணவுக்கு பற்றாக்குறை, துணிமணிக்கு பற்றாக்குறை, வருமானத்துக்கு வழி கிடையாது. எங்கே சுற்றினா பாலைவனம், வெயில் கொளுத்தி எடுக்குது. அவசரத்துக்கு ஒரு நல்ல வீடும் கிடையாது. ஏன்னா அவன் சிமெண்ட் பூசாமல் கல்லை மட்டும் அடிக்க வச்சிருக்கான். மழை தண்ணி உள்ளே பூருது, அதுக்குள்ளே கரையாக அரிக்குது, பூரா உள்ள நுழையுது. தரையும் கிடையாது, மண்ணு. சொல்லிட்டேன், புரிஞ்சுக்கோ. நீங்க கொஞ்சம் இடம் கொடுத்தீங்க, அவன் உங்களை விட்டுட்டு அவன் அங்க துரத்தி விட்டுருவானுங்க. பார்த்து பி கேர்ஃபுல். நீ அப்படி அவங்க உள்ள இறக்கணும்னா நான் போய் ஹிந்தி தான் கத்துக்கிட்டு வரணும். கத்துக்குங்க கத்துக்குங்க, கத்துக்கிறது நல்லது. நல்லா பேசுறீங்க, அழகா இருக்கீங்க. தேங்க்யூ கமல், தேங்க்யூ கமல். ஹவு லாங் வெயிட் ஃபார் டைம்? அவங்க 2 மணி நேரம் ஜாயின் பண்ணிட்டு வெயிட் பண்ணுவாங்க. நீங்கள் இப்போ தாங்க ஜாயின் பண்ணி 10-15 நிமிஷம் தாங்க ஆகுது. அதுக்குள்ளே ஹவு ஃபார் லாங் டைம்? எவ்வளோ நேரங்க என்னால் வெயிட் பண்ண முடியுது? நீ எவ்வளோ நேரங்க நான் வெயிட் பண்ணுறது? சில்வர்னா 2 பேர் சேர்ந்துள்ளார்கள், எனவே இன்று சில்வர் லைவ் வாங்கினலாம். சீக்கிரம் ஜாயினை போட்டிங்கன்னா நான் மெம்பர்ஷிப் லைவ் வருவேன். சீக்கிரம் ஜாயின் போடுங்க. சிற்பி 90 டிகிரி நியூஸ் நம்ம யூடியூப்பில் மட்டுமே நம்ம சேனல். கமெண்ட்ஸ் படிச்சுட்டு ஆன்சர் பண்ண ஓவர. ஏய், நீ கமெண்ட்ஸை ஃபஸ்ட்டு போடுறா. நீ எங்கடா போடுற? ஒரு கமெண்ட்ஸுக்கு ரொம்ப துள்ளுற மீனாட்டோ. அவன் இங்கே 100 கமெண்ட்ஸை போட்டுக்கிட்டு சைலண்ட்டாக உட்காந்துடல பாம்பை பொத்திக்கிட்டு. நீ என்னடா ஒரு கமெண்ட்ஸை போட்டுக்கிட்டு அப்படி துள்ளு 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 தொல்ற ப்ரெஷர் ஆட்டம். அதெல்லாம் சில்வர் வரமாட்டாங்க. ஏய் வருவேண்டா, ஏண்டா வாயு கழுவுடா. பிளாட்டினம் உண்டு செல்லம் உண்டு. நீங்கள் எந்த ஆக்சஸ் கேட்டாலும் கண்டிப்பாக நான் வருவேன் தங்கங்களே. நான் உங்கள் சொத்து செல்லோ. இந்த நிலா, இந்த சிப்பி உங்கள் சொத்து. யூடியூப்காகவே படைக்கப்பட்டவள் நான். ரொம்ப நாளாக பார்த்துருக்கேன். இதைத்தான் நான் பண்ணுறேன்னா என்ன பண்ணிட்டேன்? நான் இது வரைக்கும் எதுவும் பண்ணதில்லை. போடா. ஒய் மெம்பர்ஷிப் ஷோயிங் மீ. ஹிந்தி காரணங்களை வச்சு கம்பெனி திறக்க போறியா அப்படின்னு கேட்குறீங்களா? அதுக்குள்ளே ஹிந்திக்காரனை வச்சு கம்பெனி திறக்க போறியான்னு ஒருத்தவன் கேட்குறான். இன்னொருத்தவன் அம்மா நீங்கள் திறக்க போகிற கம்பெனிக்கு ஹிந்திக்காரனை வச்சு திறக்க போகிறீங்களாமேன்னு இப்போ கேட்பான். அடுத்தது என்ன கேட்பான்? அம்மா உங்கள் ஹஸ்பண்ட் ஹிந்திக்காரராமே. பாருங்கள் எங்கேருந்து எங்கே சுற்றி எப்படி வருதுன்னு பாருங்கள். கண்ணுக்கு எதிரில் இருக்கும்போதே அப்படி படிப்படியாக நகருதுன்னா கண்ணுக்கு தெரிய சொந்தக்காரங்க மத்தியில் நீ எதையாவது ஒன்று ஃபோனில் சொல்லிட்டேன்னா ஒரு காதுக்கு அப்படியே அந்த ஸ்லாங் மாறுது. அதுக்கு தான் என் வீட்டுக்கார சொல்ல, இன்னும் இப்படி சொல்லியிருக்கு. ஏய் இது பேச்சை நம்பாதிரி. ஏன்னா அவங்க வேற மாடுலேஷனில் சொல்லியிருப்பாங்க, இவங்க இந்த மாடுலேஷன் சொல்கிறாங்க. ஸோ இவங்களெல்லாம் சொல்கிறத வச்சு கருத்து நம்ம கணிக்க முடியாது. நீ நேராக பேசிப்பாரு. ஆமாம் அப்படிம்ப. அந்த மாதிரி தான் எல்லாமே. உங்கள் சேவை தமிழ்நாட்டுக்கு தேவையா? அது சரி, யூடியூபு உங்களுக்கு தான் படைச்சி வச்சிருக்கு. தமிழ்நாட்டு சேவைகள் என்ன படைக்கல. ஓகேவா காய்ஸ்? லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ண போகிறீங்களா? இல்லை அவன் கடத்திட்டு வந்து நான் லைக்கு போட வைக்கவா? சீக்கிரம் லைக்கை போடுறீங்களா? இல்லை என்ன பண்ணட்டும்? என் வேலையை காட்ட வச்சிடாதீங்க சொல்லிட்டேன். ரொம்ப அடக்கம் ஒடக்கமாக நானும் அமைதியாக பேசிகிட்டு இருக்கேன். கொஞ்சம் கூட வார்த்தையெல்லாம் தடுமாறவே இல்லை. பக்கா தெளிவாக போயிட்டுருக்கு. ஸ்க்ரீன் இந்த மாதிரி டபுள் டேப் பண்ணி லைக்கை போட்டுட்டு இந்த டிபியை தொட்டு சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.
கண்ணுங்களா லைக்கை போடுங்க, 200 லைக்கை போடுங்க. ஹிந்திக்காரன்லாம் லைவில் 300 லைக்கு கேட்காமலே போடுறானுங்க. ஏன்டா நீங்கள் மட்டும் இப்படி இருக்கீங்க, பொறாம பிடிச்சவனுங்களா? பாப்ஸா அந்த 100 கமெண்ட்ஸ் தெரியல என்றாங்க, பார்த்தியா? அது அமலை தான். அமலை அப்படின்னா யுவர் எனி சீரியல் நடிச்சிருக்கீங்களா? நடிச்சிருக்கேங்க, சீரியலில் நடிச்சிருக்கேன். நடிச்சிருக்கேன். அப்புறம் அக்கா தெலுங்கு அக்காவா நீயே லைவில் வராங்க? அக்கா தெலுங்கு அக்காவா நீயா லைவில் வராங்களா? ஒன்றும் புரியல நீ என்ன கேட்குறேன்ட்டு. நான் உங்கள் சொத்துன்னு சொன்னதில் என்ன காமெடி ஜோக்கு இருக்குன்னு இவ்வளோ சிரிப்பு? ரீபாலா உன்னை நான் பிளாக் பண்ணுறேன். நீ சைக்கோ. எதுக்கு சிரிக்கணும், எதுக்கு கோவப்படணும்னு தெரியாத ஒரு சைக்கோ. உனக்கெல்லாம் வடிவேலே காமெடி பண்ணாலும் உனக்கு சிரிப்பே வராது. உனக்கு நீ என் சேனல்லலாம் இருக்கிறதுக்கான தகுதியே உனக்கு கிடையாது. நீ இழந்து கிட்டத்தட்ட 5 நிமிஷத்துக்கு மேலே ஆகுது. நீயா போறியா இல்லை நானா பிளாக் பண்ணவா? அப்புறம் ஏஞ்சி நின்னா போதும் லைக் எல்லாம் வரும். ஆமாம்மா, எழுந்திருச்சு நின்று தெரிய வேண்டியது இடுப்பெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா லைக் கொட்டுன்னு கொட்டும். இதாண்டா நம்ம தமிழ்நாட்டுக்கார பைஸ். அதுவே ஹிந்திக்காரங்க பசங்க அப்படி கிடையாது தெரியுமா? தூங்கும்போது சும்மா அப்படியே கையை அப்படி தூக்கி போட்டுட்டு அப்படியே தூங்குனா போதும், மேலே 1000 லைக் அசால்ட்டாக விழும். உங்களுக்கெல்லாம் நாங்கள் எழுந்திருச்சு நின்று காலு வலிக்க லைக்கை போடு, சப்ஸ்கிரைப் பண்ணு, யூடர்ன் போட்டு ஆட்டாவை திருப்பி கண்ணாடியை மேலே ஏற்றி ஸ்டாண்டை கீழே இறக்கி இத்தனை பண்ணாதான் நீங்கள் 100 லைக்கே போடுவீங்க. ஹிந்தி சேனலில் இவ்வளோ கஷ்டம்லாம் தேவையில்லைடா. 100 ரூபாய் சப்பாத்தி கட்ட போதுண்டா. ஆசீர்வாதமா 1 கிலோ 45 ரூபாயா 55 ரூபாயா? அது போதுண்டா 2000 லைக் வாங்குறதுக்கு. பாப்ஸு உங்களுக்கு அறிவு பசி ஜாஸ்தி. விட்டா கடல்ல மீனை விட்டது யாருன்னு கேட்பீங்க. நானா லைக் போட்டுட்டு இருக்கேன், கொஞ்சம் வயசு ஆகுது, ஸ்லோ தான். நீங்கள் எங்கு ப்ரோ? அதுக்குள்ளே வயசாகுதா? என்னங்கடா எல்லாம் 36 வயசுலேயே வயசாகுதுன்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா அப்போ 60-70 வயசில் இருக்கிற கிழவெல்லாம் என்ன நினைக்கும்? ஹிந்திக்கார குடும்பத்தோட தூங்குனா கூட லைக் போடுறான், கமெண்ட்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கான். ஆமாண்டா, ஆமாம், அவன் ரிப்ளை பண்ண மாட்டான்னு தெரியும்டா, அப்படின்னு கமெண்ட்ஸ் போட்டுக்கிட்டே இருப்பானுங்க. அதுலேயும் ஒருத்தவன் கமெண்ட்ஸ் போடுறான், கையை நீ தூக்குனது பத்தலை, இன்னும் கொஞ்சம் தூக்குடி. எது எனக்கு தெரிஞ்சு வாய்ஸ் செட்டிங் எதுவும் வச்சுருப்பாளுங்கன்னு நான் நினைக்கிறேன். கமெண்ட்ஸ் அங்கே படித்து சொல்கிறதுக்குன்னே ஒரு ஆள். நல்ல சோறு மட்டன் குழம்பு கொடுத்து சாப்பிட மாட்டானுங்க, சப்பாத்தி தேடி போய் லைக் போடுவானுங்க. உண்மைதான். சீக்கிரம் லைக் போடுங்க காய்ஸ், டக்குன்னு வாங்க. நந்தகுமார் தேங்க்யூ டியர். அப்பா, ஒரு 15 நிமிஷம் விடாமுயற்சியாக பேசுனதில் ஒரு சில்வர் ஒருத்தவன் ஜாயின் பண்ணியிருக்கான். எனர்ஜியே போகுது மச்சான் பேசி. டுடே டாபிக் என்ன, ஹிந்தியா? நானா எடுத்து கொடுக்குறேன். ரேஷன் கடையில் ஆரம்பித்து ஹிந்திக்காரன் லிஸ்ட்டில் கொண்டு வந்து விட்டுட்டீங்க. ஓய், நான் உன் லைவை நான் பார்த்துட்டு இருக்கேன், பட் இன்னைக்கு தான் லைவ் சாட் பண்ணுறேன். பட் உன் கண்ணு க்யூட்டாக இருக்கு. தேங்க்யூ ஹரி கவி அரசு, தேங்க்யூ. ஃபஸ்ட் டைம் நீ கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க, அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா? செம்மையாக பேசுகிறப்பா, நீ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ சுபாஷ், தேங்க்யூ. கழுத்துக்கு மேலே 20 கீழே 50. என்னடா என்ன ரேட்டு பேசுகிறியா? ரேட்டு ஒருவேளை மளிகை கடையில் வேலை செய்கிறவனா இருப்பானோ? கழுத்துக்கு மேலே 20, கழுத்துக்கு கீழே 50யா? எனக்கு தெரிஞ்சு உன் புடவுக்குள்ளே கையை விட்டு காசு பார்க்குறவன்னு நினைக்கிறேன். ஏண்டா மாரியப்பன், உங்கள் பெயர்? என் பெயர் நிலாங்க. இல்லைம்மா, ஏஜா? என்ன ஏஜ்? என்னடா ஏய் தாத்தா, என்னடா தாத்தா? நானும் போனா போட்டுன்னு உன்னை கம்முன்னு விட்டு வச்சா ரொம்ப அப்படியே துள்ளி குதிக்கிறியே தாத்தா இந்த வயசுலையும். வயசில் பல வேலைகளை பார்த்துருப்பியோ. தண்ணி குடிங்க நிலம், தண்ணி தானே, குடிக்கிறதுக்கு தான் வெயிட்டிங்கு. எடுத்துகிட்டு வந்து வச்சிருக்கேன், அக்கோ வாட்டர். சில்வரில் என்ன இருக்கு?
சில்வரில் இப்போதைக்கு எந்த ஒரு கலப்படமும் கலக்கலமா, ஒரிஜினல் சில்வராக தான் இருக்குது இப்போதைக்கு. பார்ப்போம், சில்வர் இன்னும் விலை ஏற ஏற அதுலேயும் செப்புன்றதில் எதையாவது ஒன்று உள்ளே நுழைக்கிறாங்களான்னு பார்க்கலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம். பொறுமையாக குடிங்க, பொறுமையாக தாங்க குடிப்பேன். அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே போய் லேயர் 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 லேயராக அப்படியே இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி அப்புறம் தாங்க இங்கே ஸ்டார்ட் ஆகும். அக்கா சின்ன யார் நீயா? தாத்தா தாத்தா என்ன கொல்லு தாத்தா, உங்களுக்கு 130 வயசு ஆகுதாமே. ஏதோ ஒரு நாட்டில், சைனாவா எங்கே அது? அவரோட தம்பின்னு உன்னை கேள்விப்பட்டேன். ஐயையோ, என்னால் முடியலையா? முடியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைடா, இழுத்து போத்திக்கிட்டு தூங்கு மச்சான். வயசான காலத்தில் என்ன பண்ணுறது, குளிர் வேறு அதிகம். ஸ்க்ரீன் இந்த மாதிரி டபுள் டாப் பண்ணி லைக் போடுங்க. அப்புறம் இந்த தெரியுதுல டிபி தொட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பா 40 வயசு ஆகுது பெண்ணே, ஹாய் என்று சொல்லாமல் சொல்லுவாங்க. பரந்தா 40 வயசா? எனக்கு நீ வேணும், ஐ லவ் யூ. ஹரிசுந்தர், பரணி, ஹாய் பரணி. உங்கள் அடுப்பில் தண்ணி வருமானு கேட்குறியா? நெருப்பே கொட்டுடா, நெருப்பே கொட்டு. உனக்கு தான் 40 வயசு ஆகுதுன்னு சொன்னேன். எனக்கு அப்படியா? ஓ, எனக்கு ஆகுதுன்னு நீ சொன்ன, நீ வந்து பார்த்த. அது சரி, 12 மணிக்கு லைவ் ஸ்டார்ட் பண்ணலாமே. என்ன லைவ்டா செல்லும்? ஏன்டா எதுவும் பிஸியாக இருக்கியா? நான் உனக்கு யார்? நீ அடையே கிழவா தாத்தா. அம்மா, நீ ஏதோ 66 பிறந்ததா ஒரு செய்தி பரவிட்டுருக்கு. என்ன ஆச்சு? யாரு? நீதான் அசோக், நீதான். உன் வேலையை காட்டிட்டு பத்தியா? நான் உன்னை எவ்வளோ நம்பினேன். நீங்கள் தேங்க்யூ இளையா, தேங்க்யூ இளையா. டாய்ஸ், இப்போ நீங்கள் லைக்கு போட போகிறீங்களா இல்லை உங்கள் வீட்டு அட்ரஸை கண்டுபிடிச்சி நான் ஆள் அனுப்புவா? மாரி, சூரி, காளி 3 பேர் பாடி கார்டை நான் பக்கத்தில் வச்சுருக்கேன். நான் மட்டும் இது இப்படி சொடக்க தட்டி ஏவனேன்னு வச்சுக்கேன். அட்டன் டைமில் உங்கள் ஃபோன்லேருந்து எனக்கு லைக் வரும். சீக்கிரம் போடுங்க பட்டுன்னு லைக்கு. நீ செம்ம தங்கம் நிலா குட்டி. பாப்ஸு சொல்லுங்க. பார்த்தீங்களா, மாறி சூரி காலின்னு பாப்ஸு சொல்லுங்கன்னு வந்துடுச்சு. எந்த அளவுக்கு என்னோடய பாடி கார்டு அப்படி ஃபுல் ஃபார்மில் இருக்காங்கடா, ஃபுல் ஃபார்மில் இருக்காங்க. வெறித்தனம் வெறித்தனம். யுவா, ஹாய் யுவா. ஷாகு, ஷாகுல் ஹமீதா. என்ன ஷாகுல், என்ன குறுகுன்னு பார்க்குறீங்க? அங்கே என்ன தெரிகிறது? டிபி நல்லா தெளிவாக வைங்க ஷாகுல். நல்லா அழகாக சூப்பராக ட்ரெஸ்லாம் போட்டுக்கிட்டு நச்சுன்னு வைக்க வேணுமா? டிபியை பார்த்தோன்னா அப்படியே பொண்ணுங்க அப்படியே கட்டி வாரி வழிஞ்சிக்கிட்டு அப்படி வந்து விழணும், அப்படி இருக்கணும் டிபியில். என்ன நீங்கள் ஏதோ கண்ணு தெரியாதுன்னு சுருங்கி பார்க்குற மாதிரி அப்படியே கொட்டை பார்வையில் அப்படி பாடுறா. கண்ணை தெருடா, கண்ணை திறந்தாதானடா இந்த மாதிரி அழகிங்கள்லாம் உன் கண்ணுக்கு தெரியும். வேலைக்காரர் 2 சமோசா கொடுத்தா வேகவே இல்லை, சவுக்குன்னு இருக்கா. தாத்தாவுக்கு தாத்தா தான், பாட்டி தான் கிடைக்கும். அதான் சவுக்கு இருந்திருக்கு. பல்லு இருக்கணும் தாத்தா, பல்லு இல்லாமல் சாப்பிட்டா அப்படிதான் இருக்கும். 60 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. வாட்டர் குடிக்கலாம். எனக்கு தண்ணி வேணாம், நேரம் ஆகட்டும். இன்னைக்கும் அதே சிகப்பு ஜட்டியா? ஏ, ரெட்டு மை ஃபேவரெட்டுங்க. வெறும் உள்ளாடைகளுக்கு மட்டும். ப்ளவுஸ் நெக்கா ஏங்க, பிரித்திவி பிராண்டில் வந்து சேம் 4 கலர் தாங்க வச்சுருக்காங்க. ஒன்று பிளாக்கு, ஒன்று ஒயிட்டு. நீங்கள் பிளாக் ஒயிட்டு யூஸ் பண்ண மாட்டோம் அதிகமாக. அதை விட்டால் ரெட்டு ப்ளூ, இது 2 தாங்க வச்சுருக்குறாங்க கலரு. ரெட்டு ப்ளூ. அப்புறம் என்ன கலர் இருக்குது? ரெட்டு ப்ளூ, அப்புறம் என்ன ஒரு மாதிரி ப்ளூ இருக்குது, ரெட்டு இருக்குது. ஆமாங்க, பிங்க்கு. இந்த 3 கலர் தாங்க பிரித்திவில் இருக்குது. முதல்ல பிரித்திவி பிராண்டில் போயிட்டு கலரை வந்து ஆட் பண்ண சொல்லுங்கள்.
எல்லா கலந்தே போட சொல்லுங்கள். இப்போ தான் ஒயிட்டே வந்திருக்கு. இந்த நேரம் யாராச்சும் நாங்கள் போடுவோங்க. வேணும் உங்களை எப்படி ஃபோட்டோ அடங்கியவா? அதுக்கு தான் புதுசு போட்டுட்டு வராதுன்னு சொன்னால் கேட்குறியா? என்னவோ உங்களுக்கு குழப்பம் இருக்குது. எல்லாம் பார்க்குறீங்க, எனக்கு தான் இல்லை. குழப்பம் எனக்கு இல்லைடா ஆந்திராக்காரனே, உனக்குடா, உனக்கு தான். முதல்ல நீ தமிழை கற்றுக்கிட்டு வாச்சல்லும். அக்கா பேசுறியா? ஐயோ அப்படி சொல்லாத, நெஞ்சில் அவளுக்கு. இன்னும் நான் அந்த பக்கமே வரலைங்க. உங்களோட பார்வை கொடைக்கானல் கோடை மலர் மலர்வது போல இருக்கு. அப்படியா? வேணாங்க, அது வெறும் சீசனுக்கு மட்டும்தாங்க அந்த மலர் போலும். ஆனால் இந்த நிலா ஆல்வேஸ் எப்பவுமே என்னடா எத்தனை டேஸில் விட 365 நாளுமே கோடை மலர் தாங்க. அந்த கொடைக்கானல் லிஸ்ட்டில் என்னை சேர்க்காதீங்க. ஏன்னா அது சீசனுக்கு மட்டும்தான் பூக்கும். மிச்ச நாளில் எங்கே இருக்குன்னே தெரியாது. உனக்கு பல்லு ஏண்டா பல்லு போன வயசில் பக்கோடாக்கு ஆசைப்பட்றான். இதெல்லாம் என்ன சார் நியாயம்? சாரியை கொஞ்சம் இறக்கணுமா? இதுக்கு மேலே இறக்கக்கூடாதுங்க. உங்கள் மனசெல்லாம் நான் கெடுக்க என்னைக்கு விரும்பவே மாட்டேங்க. தப்புங்க அது. அந்த மாதிரி இறக்கக்கூடாது. இந்த மாதிரி கேட்காதீங்க இன்னொரு வாட்டி. ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக கை போகும். நீங்கள் சொல்லிலாம் எதுவும் இங்கே பண்ணுறதே எனக்கு பிடிக்காது. இருக்குங்க. இங்கே இருக்கிற தமிழ்நாட்டு பூ மலர்ந்தால் போதும். இதுவரை கொடைக்கானல் வரவா? ஆக்டர் ஜெயம் ரவி அப்படி சண்டே ரெட்டு சட்டி தான் போடுவாராமா. இது என்னடா புதுசாக பொருளையெல்லாம் கிளப்பிட்டு இருக்கீங்க? ஆக்டர் ஜெயம் ரவி ரெட் கலர் ஜட்டி தான் எவ்ரிடேவும் போடுவாரா? இவன் போய் பார்த்துட்டு போனோம். ஒருவேளை வீட்டில் வேலைக்காரனா இருந்திருப்பானா? வெறும் துணி மட்டும் துவைச்சி மடிச்சு வைக்கிறவனா இருந்திருப்பானோ? ஏண்டா ஜாக்கி, அது எப்படி? அவர் இப்போ பேட்டி எடுத்தாக்கா எவ்ரிடே ரெட் கலர் ஜட்டி தான் போடுவேன்னு ஜெயம். சரி, நயன்தாரா மேடம் ஏதாவது சொல்லியிருக்காங்களா அதே மாதிரி? அட சொல்லுங்க, ஏன் நானும் அதை ஃபாலோ பண்ணுறேன். உனக்கு என்ன வயசாகுது? 33 வயசாகுதுங்க. நீங்கள் கல்பாக்கம், நான் மேடவாக்கம். வாங்க சென்னா வாங்க. என்ன இன்னைக்கு நேரத்தோடு வந்திருக்கீங்க? ஹலோ, சீக்கிரம் லைக் போடுங்க. அப்படியே இருக்கு பாருங்க லைக்கு. டபுள் டாப் பண்ணுங்க. லைக் போட்டுட்டு இந்த டிபியை தொட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நான் லைவ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் யோசிப்பேன் நம்ம அப்படி என்ன பேசணும் லைவில். அதே மாதிரி லைவுக்கு வர்றதுக்கு முன்னாடி கூட நான் நினைப்பேன் என்ன பேசுறது, ஹலோ என் பேசுகிற மூடே இல்லை அப்படி தாங்க நினச்சிட்டு யூடியூப்பில் வருவேன். ஆனால் நீங்கள் போடுற கமெண்ட்ஸ் இருக்குதே சாமி, நிஜமாக உங்களால் தாங்க நான் நீங்கள் தான் எங்களெல்லாம் கெடுத்ததே நீங்கள் தான். லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இல்லை சங்கர், எனக்கு இதில் தான் வியூஸ் நிற்குது. சாரி சங்கர். உங்களை மாதிரி ஒரு பெண் பிக் பாஸில் இருக்கிறார். யார் இது? நேற்று ஒரு நாள் தெரியாமல் போட்டுட்டு வந்துட்டேயா, அது ஒரு தப்பா? ஷாப் ஓப்பன் பண்ணனா வருவீங்களா? இன்விடேஷன் அனுப்பலாமா? அனுப்புங்க. நீங்கள் எங்கே ஓப்பன் பண்ணுறீங்க என்னன்னு சொல்லுங்கள். இல்லை நான் வந்து இது ப்ரொமோஷன் சொல்லி ஒரு இது போடலான் இருக்கிறேன். ஒரு மேலே அது இதில் சொல்லக்கூடாது, போடலான் இருக்கிறேன். வீட்டில் சொல்லியிருக்கேன், பர்மிஷன் கொடுக்குறாங்களா என்னன்னு பார்ப்போம். அதுலேயும் நான் மாஸ்க் போட்டு பண்ணுறதுக்கு யாராவது அலோவ் கொடுத்தா மட்டும்தான். அதுலேயும் சாப்பிட்டீங்களா? ஹாய் நாக்குப்பூச்சி. ஹாய். இல்லை ஷாப் ஓப்பன் பண்ணுறதுக்கு பரந்தா நிலா. இன்னைக்கு என்ன கலரா? எதுவுமே போடல, ஃப்ரீ இன்னைக்கு. செல்லோ லைக்கு சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சீக்கிரம் டபுள் டாப் பண்ணுங்கள். ஸ்க்ரீன் இந்த மாதிரி டபுள் டாப் பண்ணுங்கள். அப்புறம் இந்த டிபி எப்படி தொட்டு சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ண தெரியாதவங்க இந்த ஜாயின் பட்டனை இப்படி தொடுங்க. தொட்டிங்கன்னா ஜாயின் ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் உங்களுக்கு என்னென்ன ஆக்சஸ் வேணுமோ பார்த்து செலக்ட் பண்ணி உள்ளே வாங்க. சீக்கிரம் வாங்க. டைம் போகுது. லைவ் ஸ்டார்ட் ஆகி 1 மணி நேரம் ஆகிடுச்சு. சீக்கிரம் வாங்க கைஸ். இன்னும் 7 நிமிஷம் தான் நம்மளுடைய காமன் லைவ் டைம். அப்புறம் மெம்பர்ஷிப் லைவுக்கு நம்ம போயிடும். உங்கள் அடுப்பு ஏன் ரொம்ப அடி வாங்கியிருக்கா? அதுக்கு காரணம் என் வீட்டுக்காருங்க. அடுப்பு எதுக்குங்க வாங்கினாங்க? அடுப்பை பற்ற வச்சு சோறாக்கி சாப்பிட்றது தானே. அடுப்பை வாங்கி அழகு பார்க்கறதுக்காக வாங்குறாங்க.
சோறு டெய்லி ஆக்கி ஆக்கி சாப்பிட்றாங்க. ஸோ அடுப்பு அடி வாங்கியிருக்கு. ஏன் என்ன சாப்பாடு இன்னைக்கு? இட்லியா தோசையா? இட்லி. லைவ் ஹைலைட்டு போட்டிருக்கேன், பார்ப்போம். அப்புறம் மெம்பர்ஷிப்பு ஜஸ்டின் நீங்கள் வர்றப்பெல்லாம் இதை தான் கேட்குறீங்க. நானே எக்ஸ்பிளைன் பண்ணி பண்ணி நொந்து போயிட்டேன். கம்மல் நல்லா இருக்கு சாமம். தேங்க்யூ ஷாஜி. ஷாஜி இதில் ஒரு ஆக்சஸ் போட்டால் என்ன பிளாட்டினம் சூப்பராக இருக்கும். இதில் வெரி ஹாட் அண்ட் கிளாமர். ஜாயின் பண்ணிக்கோ சீக்கிரம். நாங்கள் கொடுத்தோமா வளர்த்தோமாவா? அடுப்பு ஒரே கடுப்பா. நின்று ஏன் லைவில் தான் இருக்கியா? ஏன் செல்லம் என் லைவ் விட்டு போக உனக்கு மனசு இல்லையா? இதெல்லாம் நாளைக்கு ஹைலைட்டில் வருமா? ஷியா ப்ரோ, மோனி உங்களுக்கு ஒர்க் எப்படி போச்சு? ஹஸ்பண்டு குண்டா, டேட்டு போகலை, புரியலையே. இன்னைக்கு டைமண்ட் வரேங்க, டைமண்ட் வரேன். நிலா, இப்போ நீ சொன்னது அதை நினச்சேன், சிரிச்சேன். என்னது அடுப்பா? அதானே உண்மை. அடுப்புன்னு ரொம்ப அடி வாங்கியிருக்கேன்னா? ஆமாம், அடுப்பு என் வீட்டுக்கார் வாங்கி வச்சுருக்காரு. சோறாக்கி டெய்லி சாப்பிட மாட்டானா? என்ன சொல்கிறீங்க காய்ஸ்? 3 வேளை ஆக்கி தின்ன வேணா? நான் பல வச்சிருக்கிறதுக்கு அது என்ன சில்வர் அடுப்பா? மண் அடுப்புடா, ஹெல்த்தி. பார்த்து பக்குவமாக வச்சுருக்கணும், உடையாம. ஹஸ்பண்ட் கூட டேட்டிங் போகலையா? ஹஸ்பண்ட் கூட டெய்லியும் டே டைமில் டே பண்ணிக்கிட்டு தாங்க இருக்கிறோம். இதில் வேறு டேட்டிங் வேறு வெளியில் போகணுமா? மண் எடுத்து வந்தாலும் தங்க எடுப்பாக இருந்தாலும் இன்றைக்கி என்ன சமையல்? அப்புறம் மெம்பர்ஷிப் ஓப்பன் ஆக மாட்டேங்குதா? ஜாயின் பண்ணாதாடா ஓப்பன் ஆகும். நான் சொன்னது ஜாயின் பண்ண சொன்னல, அதை சொன்னேன். ஜாயின் பண்ண சொன்னேன், என்ன மாதிரி சொன்ன தெரியலையே. லைவ் அப்லோட் ஆனதுக்கு வந்து பார்க்கணும். உண்மையான ஓனரா சகலை தான். உண்மையான ஓனரே சகலை தான். அவன் வாங்கி வச்சிருக்கான், அவன் இஷ்டத்துக்கு சாப்பிட்றான். உங்களுக்கு ஏன்டா? அவன் என்ன பண்ணுது? ஓனருக்கு இல்லாத உரிமையா? ஏதோ ரோட்ல நடந்து போயிட்டே இருக்கிறோமா, ஒரு வீடு பார்க்கறதுக்கு அழகா இருக்கா, அப்படியே பார்த்துக்கிட்டே ரசிச்சுக்கிட்டே போயிடணும். அந்த வீட்டுக்குள்ளேயே பூந்து வாழணும்லாம் நினைக்க கூடாது என்னைக்கும். சகல நேம் என்னம்மா? இன்னும் ரெடி பண்ணலைங்க, இனிமேல் தான் ரெடி பண்ணணும். பரந்தா என்ன மாதிரி ஆள் பத்தியா? உன் தாத்தா பேர் என்னங்கிறான், உன் வீட்டுக்கார் பேர் என்னங்கிறான், உன் பேர் என்னங்கிறான். இல்லம்மா, சகல நேம் என்னம்மாவா? எல்லாமே அதாம்மா. என்னது கெடுத்தும்? நான் இதை படிக்க மாட்டேன். ஆர்பாலாம் ஓனர்னா ஓரமாக உட்காரணுமா? காலி பண்ண வச்சிருவேன்டா, காலி பண்ண வச்சிரும். அந்த வீடே வந்து வாழணும்னு ஆசைப்பட்டா அந்த வீட்டுக்காரன் வாழ்ந்துட்டு போறான். உங்களுக்கு என்னடா பண்ணது? பரந்தா, எந்த டிரான்ஸ்லேட்டர் யூஸ் பண்றீங்கன்னு சொல்லுங்க. அவர் ஒரே ஹேமான் போடுவாரு, பிரீத்தான் போடுவாரு. எனக்கே ஒன்றும் புரியாது, யார் இந்த ஹேமா? அப்புறம் சில நேரம் அவர் போட்ட கமெண்ட்ஸை பாருங்க, தாலி கட்டணும்னு வேற போட்டுருவாரு. அவர் ஆந்திராங்க, தமிழ் தெரியாது. சீக்கிரம் பரந்தா வந்து லாக் பண்ணி விடு. செல்லம் சீக்கிரம் வாங்க, டபுள் டாப் பண்ணி லைக் போடுங்க. இங்கே மேலே இருக்கிற இந்த டிபி தொட்டதும் சப்ஸ்கிரைப் கேட்குது பாருங்க, ஆல் கொடுத்துட்டு பக்கத்தில் ஜாயின் பட்டன் இருக்கும், ஜாயினை தொட்டி உள்ளே வந்துடுங்க. பரவாயில்ல, நான் கொஞ்ச நாள் வச்சு பார்த்துக்கிறேன்னா. இங்கே பாருங்கள், ஒரே ஆள் கையில் இருந்தால் தாங்க எப்பவுமே வந்து சூப்பராக இருக்கும், ரொம்ப வருஷத்துக்கு நீடிக்கும். அடிக்கடி ஆள் கை மாறிக்கிட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வீடாகவே இருக்காது. சில பேர் கைராசி வீட்டில் வந்து கண்ணா பின்னான்னு பள்ளத்தை தோண்டி வீட்டை வீணாக்கிட்டு போயிடுவாங்க. ஒரே வந்து சிங்கிள் ஹேண்டில் இருந்தால் மட்டும்தான் வீடு சேஃபாக இருக்கும். ஷார்லே ஒழுங்காக கமெண்ட்ஸ் பண்ண தெரியல அப்படின்னா கீழே இருக்கிற லோலாக்க மூடிக்கிட்டு லைவை பாரு. தேங்க்யூ ஜஸ்டின், வெல்கம் டு பிளாட்டினம். தேங்க்யூ. அவரும் கேட்டு பார்த்தாரு ஒரு ஆக்சஸில் என்ன இருக்குது. இன்றைக்கி ரோஷன் வந்து அவரும் ஜாயின் பண்ணிட்டார் இன்றைக்கி. நான் உங்களை பார்த்துப்பீங்க, நல்லா பார்த்துப்பீங்க. அது சரி. கிணத்துல தண்ணி இறக்குற வரைக்கும் நல்லா இறப்பீங்க, தண்ணி வத்துச்சு அப்படின்னா விட்டு கடைச்சிட்டு போயிடுவீங்க.
அதுவே கிணற கட்டின உண்மையான ஓனர் என்ன பண்ணுவான், பார்த்து பக்குவமாக தண்ணி எரிப்பான். நாளைக்கு நமக்கு எக்ஸ்ட்ரா வேணும் வேணும் அப்படின்னு பார்த்து பக்குவமாக இருப்பான். லைஃப் லாங் இருக்கும், அவனும் நல்லா இது பண்ணுவான். ஆனால் வந்து சரி போனால் போட்டோம், மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு அக்கம் பக்கம் எல்லோரும் விட்டோம்னா ஒரே நாளில் தண்ணி இறைச்சி கிணத்த வற்றி விட்டுட்டு போயிடுவாங்க. இதுதான் எக்ஸாம்பிள் வாழ்க்கைக்கு எல்லாருக்குமே. அதுக்கு முறையாக இருந்தால் தான் நல்லது. ஸ்க்ரீனை டபுள் டாப் பண்ணுங்கள் கைஸ். ஸ்க்ரீன் டபுள் டாப் பண்ணி லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சீக்கிரம் ஜாயின் பண்ணி உள்ள வாங்க. மெம்பர்ஷிப் லைவ் இருக்குது, வெரி ஹாட் அண்ட் கிளாமர், மிஸ் பண்ணிடாதீங்க. டைமண்ட் ஷோவும் இருக்குது, பிளாட்டினம் ஷோவும் இருக்குது. உங்களுக்கு என்ன ஆக்சஸ் வேணுமோ சீக்கிரம் செலக்ட் பண்ணி உள்ளே வாங்க. லைவ் இப்போ காமன் லைவ் முடிய போது, மெம்பர்ஷிப் லைவ் ஸ்டார்ட் ஆக போகுது. சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்கள் உடனே. இப்போ தான் அம்மா கரெக்டாக சொல்லியிருக்கேன். பரந்தா இதை மட்டும் தெளிவாக போடு கமெண்ட்ஸ். நீ கொஞ்சம் நேரம் நில்லுங்க. கண்டிப்பாக எழுந்துச்சு நிற்கிறேன். சீக்கிரமா ஜாயின் பண்ணிக்கோங்க, லைவ் முடிய போது. சீக்கிரம் எல்லாம் இடிக்குது வேற. ஓகே, சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. என்ன மெம்பர்ஷிப் லைவ் இருக்கு, மிஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸ்டக்குன்னு ஜாயின் பண்ணி உள்ள வாங்க. எப்படிதான் போல கமெண்ட்ஸ் அவங்களுக்கு தெரியல போல. சொல்லுங்க மோனி. சாரி. செல்லமே சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீன் டபுள் டாப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்க்ரீன் டபுள் டாப் பண்ணணும். லைவ் பார்க்கும்போதே இந்த மாதிரி பண்ணணும். பண்ணிங்கன்னா லைக் விடும். அப்புறமா இந்த டிபி இப்படி தொட்டிங்கன்னா பாருங்கள், சப்ஸ்கிரைப் கேட்குதா? ஜூம் பண்ணுற ஆப்ஷன் இருக்கா? இல்லை. ஸ்க்ரீன் இந்த சப்ஸ்கிரைபை தொட்டு ஆல் கொடுத்துட்டு பக்கத்தில் இருக்கிற ஜாயினை தொட்டு உள்ளே வாங்க. லீலா நீ ஒரு பேர் அழகி. தேங்க்யூ சதீஷ், தேங்க்யூ. கண்ணு போதையில் இருக்கா? என் கண்ணு அப்படிதான். I love you too baby girl. Names please come all membership live today. உங்களுக்கு அழகான இடுப்பு சூப்பர். தேங்க்யூங்க. எந்த மெம்பர்ஷிப்பை போடணும்? ஸ்பெஷல் ஷோக்கு நீங்கள் டைமண்ட் ஜாயின் பண்ணிங்கன்னா ஸ்பெஷல் ஷோ பார்க்கலாம். பிளாட்டினம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், அதுவும் நல்லா இருக்குங்க. ஆனால் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக கேட்குறீங்க வந்து விஐபி டைமண்டை விட வெரி ஹாட் இன்னும் அதிகமாக இருக்கிறது விஐபி. ஒரு நாளைக்கு வந்து ஒரு 200 கமெண்ட்ஸ் 300 கமெண்ட்ஸ் பேஜ் மாதிரி பேக் டைப்பில் அப்படி வந்து நிற்கும். நான் அதை தொட்டு செய்து தானே தொட்டோன்னு சொல்லிட்டு தொட்டு உள்ளே போனோம்னா அப்படி அட்டன் டைமில் போடுற கமெண்ட்ஸோடைய லிஸ்ட் அப்படி வரும். நான் போடுற ரீல்ஸுக்கு நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு 3 ரீல்ஸ் போடுறேன், ஒரு 3 ரீல்ஸில் ஒரு 20-30 கமெண்ட்ஸ் அப்படின்னா அதுவே ஒரு 60 கமெண்ட்டு. ஓகேவா? 60 கமெண்ட் கூட இன்னும் என்னோட லைவுடைய கமெண்ட்டு, நான் நேற்று அப்லோட் பண்ணது, முந்தாலேத்து அப்லோட் பண்ணது, போன வருஷம் அப்லோட் பண்ணது, பழைய ரீல்ஸு. நீ நினச்சிங்கன்னா ஒரு நாளைக்கு 500 கமெண்ட்ஸுக்கு மேலே பேஜ் இது மாதிரி வரும். தெரிய மாட்டேங்குது. சாரிங்க. நானாக ஒரு ரீல்ஸை தொட்டு உள்ளே வந்து ஓகே இன்றைக்கி நம்ம இதுக்கு அப்லோட் பண்ணியிருக்கோம், ஏதாவது கமெண்ட்ஸ் இருக்கலாம், அதில் தான் பண்ண முடியும். யாரும் கோச்சிக்காதீங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ரிப்ளை கொடுக்குறேன். கிட்ட 2 சேனல் சிற்பி 90 டிகிரி, சிற்பி 922 கொடுக்க முடியும். நினச்சி பாருங்களேன், நான் இதுக்கும் அதுக்கும் மாறி ஓப்பா. அக்கா நீங்கள் ஜாயிண்ட் அப்படின்னா ஜாயிண்ட் அடிப்பீங்களாவா? என்ன கேட்குறான்? வேறு ஏதாவது மீனிங்கா இது? அக்கா நீங்கள்
அந்த ஃபேக்கட் லிங்க் ஆல்ரெடி உனக்கு அனுப்பிட்டேன், நீ இன்னும் பார்க்கல. அந்த அதில் இருக்க மீதியை ஃபுல்லாக பிளாக் ஆகிடுச்சு, அதுக்கு ரிப்போர்ட் பண்ணிடு. கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக. அப்படின்னா அட பாவி, இதுக்கு இப்படி ஒரு அர்த்தம் வேறு இருக்குதா? நான் ஜாயிண்ட் பெயின்னு நினச்சிக்கிட்டேன் காய்ஸ். வயசானவங்களுக்கெல்லாம் வரல, நமக்கு எதுக்குடா ஜாயிண்ட் பெயின் வருது? இன்னும் வயசு இருக்குடா, இப்போ தான் 33. என்னோட கமெண்ட்ஸை படிக்கல ரொம்ப. சரி மணி சொல்லு மணி. பிளாட்டின் தோ வரேன், வந்துடுறேன், வெயிட் பண்ணுங்கள். எனக்கு இன்றைக்கி தாங்க ஏதோ 1-2 ஜாயின் வருது, அதனால தான் வெயிட் பண்ணுறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸ்பெஷல் பிளாட்டினம் ஸ்பெஷல் ட்ரீட் இருக்கா? நானே ஃபுல் ட்ரீட்டில் இருக்கேன், என்னடானா ட்ரீட் இருக்கான்ட்டு. காய்ஸ் சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்க. அந்த சுப்புக்கு மட்டும் ரீல்ஸில் கரெக்டாக கமெண்ட்டை ரிப்ளை பண்ணுவேன். அவர் நமக்காக சூப்பர் சாட் பண்ணி பண்ணுறாருங்க. சூப்பர் சாட்டுக்கு ரெஸ்பான்ஸ் உடனே கொடுக்கணும், இல்லைனா ஒயிட்டி வந்து ஏன்னா அவங்களோட கமெண்ட்ஸை வந்து எனக்கு ஃபஸ்ட்டு முதல் இதாக காட்டும். கமெண்ட்டை விட சூப்பர் சாட் பண்ணி பண்ணுறாங்கள அவங்களுக்கு யூடியூப் முக்கியத்துவம் கொடுக்கும். ஸோ நான் வந்து ரிப்ளை கொடுக்குற வரைக்கும் அவங்களோடது கிளுக்குன்னு அப்படியே டிக்கு வந்துக்கிட்டே இருக்கும். நான் ரிப்ளை கொடுக்குற வரைக்குமே அது வந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் அவங்க அதை வச்சு